முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பெரிய புராண சிந்தனை வகுப்பில் நம்ம கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்து கொண்டிருக்கிறோம். அதில் கண்ணப்ப நாயனார் பிறந்தது, வளர்ந்தது, அவர் எப்படி வேட்டையாட போனார், அவர் எப்படி வில்விழா எடுத்தார், வில் படித்தார், எல்லா கலைகளும் அதில் தெரிந்து கொண்டோம். அதை அவங்க அப்பாவுக்கு வயது முதிர்ச்சினாலே அவர் வேட்டையில் ஈடுபட முடியாததுனால, வனவிலங்குகளுடைய தொல்லை அதிகமாக இருந்ததுனால, மக்களெல்லாம் வந்து முறையிட்டதுனால, அப்போது தன்னுடைய மகனையே உங்களுக்கு தலைவனாக நியமிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கே வேட்டைக்கு புறப்பட்டார் என்பதை பார்த்தோம். சென்ற வகுப்பில் அவர் வேட்டைக்கு எப்படி தன்னை அலங்கரித்து கொண்டார் என்ற காட்சியையும், வேட்டைக்கு வந்து எப்படி வேட்டை ஆடப்பட்டது, விலங்குகள்லாம் எப்படி வேட்டையாடப்பட்டது என்பதை அந்த சந்தத்தோடு அழகாக எப்படி சேக்கரார் சாமியில் காண்பித்தார்கள் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒவ்வொரு விலங்குகள் எப்படி அடிபட்டு விழுந்தது அதெல்லாம் பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக அங்கே ஒரு பன்றி மட்டும் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டது, ஒரு காட்டுப்பன்றி. அந்த ஏனம் என்பது அங்கே அதிகமாக காடுகளில் முதல்லையாக நம்ம எல்லோரும் பார்ப்பது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு ஒட்டிய பகுதியில் வாழக்கூடியவை இந்த காட்டுப்பன்றிகள். கொஞ்சம் மூர்க்கத்தனம் உடையது, பயிர் கிழங்குகளை தோண்டி திங்கக்கூடியது. அதனால் விவசாய விளைச்சலுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு ஜீவராசி. இதை பற்றி இந்த ஏனமீனம் ஆணினோடு கிள்ளை திணை கொள்ள காணவர்த மாமகளிர் கனகமணி விலகு காலத்தி மலைய என்று இந்த ஏனங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அந்த ஒரு தேவாரத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார். பாணவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததோரு மாகடல் விடம். வானவர்களும் தானவர்களும் கடையிறாங்க. தானவர்னா அசுரர், 2 பேரும் கடையிறாங்க. பாதைபட வந்ததொரு மாகடல் விடம், அப்படியே பொங்கி பெறும் விஷமாக வந்துருச்சு ஆழகாலம். அதை தானமுது செய்து அருள் புரிந்த சீவன் மேவு மலை. அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் அருள் செய்தவராகி சிவபெருமான் உரையக்கூடிய மலை எது என்று கேட்டால் எது தெரியுமா? என்ன சொல்கிறார்? ஏனமீனம் மாணினோடு. ஏனம் காட்டு பன்றிகளும் மான்களும் சேர்ந்துன்னார். ஏனமீனம் மாணினோடு கிள்ளை தீனை கொள்ள. கிள்ளைனா கிளிகள். அந்த கிளி, ஏனம், காட்டுப்பன்றி, காட்டுப்பன்றி ஏனம் ஒன்று தான். அந்த மான் இவையெல்லாம் சேர்ந்து குறவர்கள் பயிரிட்டு இருக்கக்கூடிய அந்த புனம், திணை புனத்தை வந்து சேதாரம் பண்ணுகிறது. அவற்றை விளக்குவதற்காக அங்கே இந்த திணைப்புணத்தை காவல் காப்பதற்காக அந்த வயது வந்த பெண்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது நம்ம இலக்கியங்கள்லாம் பார்க்குறோம். நம்முடைய கந்தபுராணத்தில் வள்ளி தேவியையும் கொண்டு வந்து அந்த வேடுவர்கள் திணைப்புணம் காக்க வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் முருகப்பெருமான் வந்து பார்க்குறாரு, நம்ம பார்க்குறோம். முருகப்பெருமான் வள்ளி நாச்சியாரை எப்படி பார்க்குறார்? திணைப்புணம் காவல் காக்கும் பொழுது தான் பார்க்குறாரு. அது அழகாக சொல்லுகிறார் நம்முடைய கச்சிப சிவாச்சாரியார். காட்டில் எளிதுற்ற கடவுள் மாமணியை கூட்டில் இருளோட்ட குறுகு வித்தவாரே அப்படின்னா சொல்லுகிறார். காட்டில் நிறைய மாணிக்கங்கள் கீழே கிடக்கும். அந்த மாணிக்கத்தில் ஒளி வீசும். அந்த ஒளி வீசக்கூடிய மாணிக்கத்தை எடுத்து சென்று குருவிகள்லாம் என்ன செய்யுமா, தன்னுடைய கூட்டுக்குள்ளே இருட்டை போக்குவதற்காக வைத்துக் கொள்ளுமா. நம்மள்ட்ட கொடுத்த நம்ம என்ன செய்வோம், அதை விற்று நல்லா காசாக்குவோம். ஆனால் அதை பொறுத்தளவுக்கு, இப்போ குருவியை பொறுத்தளவுக்கு கூட்டில் ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு லைட்டு போல தான் அந்த விஷயம். அதில் உண்மையான பயன் அனுபவிக்காமல் ஏதோ ஒரு சிறிய பயன் அனுபவிக்கிறது. அதுபோல் பெறுதற்கரியதாகிய வள்ளி தேவி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த வேட்டுவ கூட்டத்தினர். அந்த அம்மையாரை வைத்துக்கொண்டு மெய்ப்பொருளை தேடாமல் என்ன பண்ணுறாங்களாம், அந்த வள்ளிநாச்சியாரை வைத்துக்கொண்டு திணைப்புணத்தை காவல் காக்க வைத்திருக்கிறார்கள் என்று அழகாக சொல்கிறார். கூட்டில் இருளோட்ட குறுகு வித்தவாரேன்னார். அதுபோல் இந்த காட்டுவாசி பெண்கள் எல்லாம் அங்கே திணைப்புணம் காவல் காக்கிறாங்க. அந்த காளகத்தி மலைக்குள்ள இந்த ஏனமும் ஆணினமும் கிள்ளைகளும் சேர்ந்து கிள்ளை தீனை கொள்ள திணை எடுக்க வரும் பொழுது, அதெல்லாம் திருடும் பொழுது கவனை எடுத்து அந்த பெண்கள் அடிக்கிறாங்க. கவன் கல்லால் அடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொப்பிக்கல்லையோ ஒரு கூழாங்கல்லையோ எடுத்து வச்சு அடிப்போம். ஆனால் அவங்க மாணிக்க கல்லை எடுத்து அடிக்கிறாங்களாம். காணவர்தம் மாமகளிர் கனக மணிவிலகு காலத்தி மலை என்ன சொல்லுகிறாங்க. அப்பேற்பட்ட வளம் பொருந்திய காளகஸ்தி மலை என்று அந்த மலையை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் காட்டுகிறார். அந்த காளகஸ்தி மலையில் ஒரு பன்றி, அந்த பன்றி வேட்டை சூழலிலிருந்து தப்பித்து ஓடுகிறது. அதை விரட்டிக்கொண்டே கண்ணப்ப நாயனார் ஓடி வருகிறார். அவரை தொடர்ந்து நாணன், காடன் என்று 2 வேடுவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். பார்த்தோம்.
அவர்கள் உரமாக வந்துடுறாங்க. வர இடத்துல ஒரு இடத்துல ஒரு புதற்குள்ள அந்த காட்டு பன்றி பதுங்கி இருக்கும் பொழுது தன்னுடைய குறுவாளாக எடுத்து இந்த பன்றியை வெற்றி கொள்ளுகிறார் நம்முடைய நாயனார் என்று பார்த்தோம். அப்போ பன்றியை வேட்டையாடியாச்சு. ரொம்ப தூரம் அந்த நம்மளுடைய கூட்டத்திலிருந்து வந்ததுனால பசி வந்துருச்சு. அதனால் சாப்பிட வேண்டும் என்று தோன்றுவதனால இந்த பன்றியை சுட்டு சாப்பிடலாம், ஆனால் அதுக்குரிய தண்ணீர் வேண்டுமே, அதை கழுவுறது, சுத்தம் பண்ணுறது, போக்குவரத்து, அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். எங்கே போனால் அந்த பக்கத்தில் போனீங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது. இந்த மலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நதி ஓடுகிறது. அந்த நதிக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? பொன்முகலி என்று நதிக்கு பேர். சொர்ணமுகின்னு இப்போ அதுக்கு பேர். சொர்ணமுகி, முகி, முகலி, முகின்னு வச்சுட்டாங்க அதுக்கு பேர். அந்த பொன்முகலி நதியை பற்றி அழகாக ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அந்த பதிகத்தை எடுத்து படிக்க சொன்ன எல்லாரும் படிச்சிங்களா? இது வேற படிச்சிருக்க மாட்டீங்க. சரி, நமக்கு சந்தமாரையிலோடு சாதித்தே கம்மரம் குந்துமா முகலியின் கரைதனில் உமையடும் அப்படின்னு பாடார். சந்தமா ரகிலோடு சாதி தேக்கமரும் உந்துமா முகலினர். அப்படிப்பட்ட மரங்களை எல்லாம் உந்தி கொண்டே வருகிறது அந்த நதியினர். எந்தையார் அவர் என் மனத்து உள்ளவே நர், என்னோட மனதுக்குள்ள அந்த சுவாமி இருக்கிறார் என்று படைவாங்க ஞானசம்பந்த பெருமான். அந்த நதியில் இறங்கி அந்த நம்ம நீராடி விட்டு சுத்தம் பண்ணி கொண்டு இந்த பன்றியை சாப்பிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையை பார்த்த மாதத்தில் கண்ணப்ப நாயனருக்கு பெருந்த ஈடுபாடு ஏற்படுகிறது. நானே தோன்றும் இக்குன்றில் நன்னுவோம்னு சொன்னார். இந்த குன்றுக்குள்ளே நாம் போவோம், இந்த குன்றின் மீது நாம் ஏறுவோம் என்பதாக பார்த்தோம். அப்போது அதை கேட்ட உடனே கூட வந்திருந்த நானும் என்ன செஞ்சார்? காணில் நல்ல காட்சியே ஆகும். அந்த மரத்து மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா, மலை மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா பார்ப்பதற்கு நல்ல காட்சி கிடைக்கும். கோணமில் குடிமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்று அவர் சொன்னதாக பார்த்தோம். நினைவு இருக்கா? எத்தனாவது பாட்டா அமைஞ்சது? 96வது பாட்டா அமைஞ்சது இல்லையா? ஏன் அப்படி? அதில் என்ன விளக்கம் சொன்னேன்? 96 தத்துவங்களை கடந்த இடத்துல நம்ம குடிமி தேவரை சுவாமி அறிமுகப்படுத்தி வைக்கிறார் என்பதாக அந்த விஷயத்தை சொன்னேன். சரிதானே? அதோடு கூட சரி, அந்த மலை மீது நாம் ஏறுவோம், நீ இங்கே நெருப்பு உண்டாக்கி அந்த பன்றியை சுட்டு வை, நாங்கள் மேலே போய் பார்த்து வரோம்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டதாக பார்த்தோம். அப்போது 101வது பாடலில் நெருப்பு பண்ணி விட்டோமா? கதிரவன் உச்சி நன்ன இல்லை பாடலையா? கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை 5 ஆர்களை முழக்கம் காட்ட மதும இதன் கொள்ளானா என்றார்க்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் முய்த்து மருங்கழும் ஒளிகொள் என்றான். அந்த தேவர்களெல்லாம் உச்சி காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய குடிமித்தேவரை வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஓசை அவர் கேட்கிறது. அது பஞ்சவாத்தியம் கேட்கிறது. அது 5 ஓசைனர். ஓசை 5 ஆறுகளி முழக்கம்னர். ஆறுகளினா கடல்னு அர்த்தம். கடலுடைய ஓசை எப்படி கேட்குமோ அதுபோல் அந்த காளகத்தி மலை மீது இருந்து சத்தம் கேட்கறது. இது என்ன சத்தம் என்று அவர் கேட்கிறார். அவருக்கு அது பஞ்சவாத்தியமாக கேட்கறது. ஆனால் நாணனுக்கு அது ஒன்றும் சத்தமாக கேட்கல. அவன் என்னவோ நினைத்து கொண்டு என்னமோ அது தேன் எல்லாம் சேர்ந்து ஒலிக்கிறதுன்னா, தேன் பூச்சிகள் பெருசு பெருசாக இங்கே இருக்குது, அதெல்லாம் அதிரும்படியாக ஓசை எழுப்புகிறது போல இருக்குதுன்னு அவன் சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியவில்லை. ஏன்னா இவர் தான் ஞானச்சார்பில் இருக்கிறதுனால அவருக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கவில்லை. அதனால தான் கேட்கும்பொழுது யாரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. இப்போ என்ன சொல்லிட்டோம் பார்த்தீங்களா இல்லையா? நடக்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்றாகி போச்சு பாருங்க. உலகத்தில் பாதி பேர் இப்படி தான் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குறி விழுந்தவாறேன்னு அடையத்தகாத இடத்தை அடைந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா இப்படி தான் நமக்கு நடக்கும். அதனால் இவர் நல்ல ஆளை தான் கேட்டிருக்காரு. ஏன்னா இவர் கூட்டு போகிறதே நானன் தான். ஆனால் உதாரணத்துக்கு சரியான இடத்தை அடைந்து சரியான ஆசிரியர் அடைந்து நமக்கு எடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வல்லலார் மலையை நோக்கி என்புனக்கு உருகி வெள்ளத்து எழுபெரு வேட்கையோடும். பாடல் முடியல, அப்படியே தொடருது. நம்ம பாடலை பாடிச்சுட்டு விளக்கத்தை பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம். முன்பு செய் தவத்தின் ஈட்டம். தவம் அப்படின்னா என்னன்னா சிவபூசைன்னு அர்த்தம். தவம்னால சிவபூசை தான், சிவபெருமானை நினைப்பது. சிவபூசைன்னா சந்திதோறும் தாபரம் நிறைத்து வழிபாடு பண்ணுவதா சிவபூசையா?
அகப்பூசையாக எப்பொழுதும் பெருமானை நினைத்து கொண்டிருந்தாலும் அது என்னதான் சிவபூசையாக தான். அதனால் எப்பொழுதுமே பெருமானை எண்ணிக்கொண்டிருந்த முன்பூசை தவத்தின் ஈட்டம். இப்போ நமக்கு இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் நம்ம சாமியை கும்பிடுகின்றோம்னா அதற்கு நமக்கு முன்னாடி இருந்த புண்ணியம் தான் நமக்கு. உணர்தல் மிக்க புண்ணியத்தால் தவம் செய் சாதியினில் பிறந்துன்னு சித்தியார் இதை பேசுகிறது. அதனால் நரபயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரைவுதல் ஒழிந்து உணர்தல் மிக்க புண்ணியத்தால் தவம் செய் சாதியினில் பிறந்து அப்படின்னு நம்ம தவம் செய்யக்கூடிய சாதினா என்ன ஜாதியில் பிறக்கிறோங்கிறது அர்த்தம் இல்லை. அடியார் கூட்டம் தான் இங்கே தவம் செய்யும் சாதி. அந்த அடியார் கூட்டத்தில் இணைந்து சுவாமியை கும்பிடக்கூடிய கொடுப்பனை இன்றைக்கு நாம் பெற்றுக்கிறோம் என்றால் அது நம்ம முன்னாடி செய்து தவத்தினுடைய பயன் தான் இன்றைக்கு நம்ம கூடி வருகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பம் ஆன அன்பினை எடுத்து காட்ட. முடிவிலா இன்பம் எது? இன்பம்னா என்ன? நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது. அதில் முடிவில்லாத இன்பம்னா நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் அடையக்கூடிய இன்பங்கள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் முடியக்கூடிய இன்பம். முடிவில்லாத இன்பம் எதுன்னா அன்புன்னார். எதை மேலே வைக்கிறது? சுவாமி மேலே வைக்கிறது தான் முடிவில்லாத இன்பம்னார். முடிவிலா இன்பமான அன்பு அப்படின்னார். சுவாமி மீது மேலே இருக்கக்கூடிய குடுமித்தேவர் மீது நமக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த அன்பு இப்போ வெளிப்படுகிறது இல்லையா? அந்த அன்பு வெளிப்பாடு இப்பொழுது தோன்றுவதற்கு உள்ளுக்குள்ள இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ குடுமித்தேவருங்கிற கேள்விப்பட்டதுலேருந்து அன்பு பொங்கி பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு அவரிடத்த. அதை எண்ணி பார்க்கிறார். அது ஏன் உண்டாகிறது இப்போன்னா அது முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படின்னார். முன்பு செய் தவம் தான் இப்போ நம்ம சாமி மீது அன்பு செய்ய வைக்கிறது நமக்கு. அதை எடுத்துக்காட்டுங்கிறார். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துவதற்கு நமக்கு தவம் தேவையா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கண்ணப்பனார் இப்போ யாருமே அவரை பற்றி சாமி குடுமித்தேவர் இருக்காருன்னு சொன்னார். குடுமித்தேவர் எப்படி இருப்பாரு கூட இன்னும் தெரியாது. இப்போ குடுமித்தேவர்னா யாருன்னு கூட இன்னும் தெரியாது. குடுமித்தேவர்னோடனே உள்ளுக்குள்ள அவருடைய பூர்வ ஜென்ம பந்தம் அது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவருடைய அந்த சரியான நேரத்தில் அவருக்கு அந்த அந்த வினைப்பயன் கூட்டப்படும் பொழுது அந்த அன்பு வெளிப்படுகிறதுன்னு சொல்லுகிறார். அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம். ஆர்வம்னா எவ்வளவு ஆர்வம்? அளவில்லாத ஆர்வம். அவர் என்ன குடுமித்தேவர்னா என்ன, யார், எப்படி, அவருக்கு போய் நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கே ஒரு பாட்டை சொல்லுகிறார். இவர் மேலே போக போக எனக்கு உடம்புல என்னமோ வயிற்று லெஸ் ஆகிற மாதிரி இருக்குது, நம்ம இடம் குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நானா அப்படின்னு கேட்க சொல்கிறார். அதனால் அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெரும் காதல் கூற. அந்த பக்தியை குடுமித்தேவர் மீது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவதுங்கிறத சேக்காதமையே புரியல. அதனால் என்னென்ன போடுறாரு பாருங்க. அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெரும் காதல் கூறனர். எல்லாம் ஒரே பொருள் தான். எல்லாமே சாமி மீது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆர்வம். அதை தான் சொல்லுகிறது. வள்ளலார் இங்கே பட்டத்தை கொடுத்தார். சேக்கரார் சாமி இங்கே பட்டத்தை கொடுத்து தான் ஆச்சரிய போறார் மேலே. ஏன்? வள்ளல் தன்மைனா என்னங்க? கைமாறு கருதாது கொடுப்பது தான் வள்ளல் தன்மை. இதனால நமக்கு பலன் உண்டு, இதனால நமக்கு செய்கின்றோம் என்பது உதவியா? அது உதவி கிடையாது. அது இதனால யார் பயனடைய போகிறார்கள், இந்த பயன் எவ்வளவு தூரம் நமக்கு பயனாக, இதை பற்ற சிந்தனை எதுவுமே இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுப்பது வள்ளல் தன்மை, கைமாறு கருதாத உதவி. அதுபோல இவர் வள்ளலார். இவர் என்ன பண்ணார்? தன்னுடைய கண்ணைய சாமியிட கொடுத்துட்டாரு இல்லையா? அது வள்ளல் தன்மை. இது நாயன்மார்களுக்கே உரிய பட்டம். சேக்கரார் சாமி நாயன்மார்களை தான் வள்ளல்னு சொல்லுவார். அதனால வள்ளலார் மலையை நோக்கி என்புனக்கு உருகி. என்புனக்குன்னா உள்ளுக்குள்ள எலும்பெல்லாம் உருகிறது போல ஒரு ஃபீல் அவருக்கு. அன்பு உருகுகிறது. பெருமானை நினைத்தோம்னா உடம்பு உருகுகிறது என்பதற்கு எதுங்க ஆதாரம்? நம்ம உடம்பு உருக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம்? வெயிட் வரதான் ஃபீல் ஆகுமா? வேற ஒல்லி ஆயிடுவாங்களா? கண்ணீர் வரணும். உள்ள இருக்கக்கூடிய உருக்கம் சேக்கரார் சாமி சொல்லுகிறார் ஞானசம்பந்தருடைய புராணத்தை ஒரு இடத்துல. இவர் உள்ளுக்குள்ள ஹிருதயம் உருகிறது. உருகி உருகி அது எங்க வழிதான். ஒரு மெழுக உருக்குறோம். உருக்குனா என்ன பண்ணது? வழியும். அதுபோல உள்ளுக்குள்ளருடைய எலும்பு சதையெல்லாம் உருகிறது எது வழியா தெரிகிறதா? கண்ணு வழியா தெரிகிறது போல இருக்கிறது. இவர் அழுவதுங்கிறார். அப்போ உருக்கம்னா என்ன இருக்குனாங்க? கண்ணீர். பெருமானை நினைத்த மாத்திரத்தில், அவருடைய பெருமை நினைத்த மாத்திரத்தில், அந்த பெருங்கருணை பேராறு என்பதை நினைத்த மாத்திரத்தில், அது நமக்கு எப்படி வசப்பட்டிருக்கு என்பதை எண்ணிக்கை மாத்திரத்தில் நாம் அழுகின்றோம் இல்லையா? அதுதான் உருக்கம்.
என்புனக்கு உருகி உள்ளத்து எழுபெரு வேட்கையோடும். திரும்பவும் வேட்கை, அந்த விருப்பத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கார். அது மேலே ஏறும்போதே அவருக்கு அந்த விருப்பத்தை காட்டுகிறார் நமக்கு. நானும் அன்பும் முன்பு நளிர் வரை ஏற. மலை மேலே யார் யார் ஏறிட்டு இருக்கா? நானும் கண்ணப்ப நாயனார் தானே. ஆனால் சேகரசாமி என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நானும் அன்பும் அப்படின்னார். கண்ணப்ப நாயனாருடைய பேரே என்னவாயிட்டுப்பா? அன்புன்னு ஆகிவிட்டது. அவர் பேரே அன்பு, அன்புனுடைய வடிவமாகவே ஆகிட்டார் இங்கே. அதனால் கண்ணப்ப நாயனார்னே அவர் சொல்லலை, பின்னனாருங்கிற பேரே இங்கே மாறி போச்சு. அவருக்கு முழுக்க முழுக்க என்னவாயிட்டாரு? அன்பு. அதனால் ஞானம் ஈசன்பால் அன்புனார் சேகரசாமி. ஞான வடிவமாகி விட்டார். நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கு ஆண்டாரசு விட்டு வந்தார் அப்படின்னார். அப்பர் சாமி நிறைவில் திருப்புகலூர் சாமிக்குள் ஐக்கியமாகிறார். அப்புறம் வடிவம் என்னவானதா? நன்னறியன்னர், யாராலும் அறிய முடியாததாகிய, யாராலும் அடையத்தகாததாகிய, யாராலும் அடைய முடியாததாகியன்னு அர்த்தம். நன்னறிய, நன்னுதல் நெருங்குதல் அர்த்தம். நன்னறிய சிவானந்த ஞான வடிவுன்னார். சிவானந்தமே வடிவமானார், ஞானமே வடிவமானார் அப்பர் சுவாமி. நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கு ஆண்டாரசு விட்டிருந்தார். அந்த வடிவத்தை இப்போ கண்ணப்ப நாயனார் வாங்கிட்டார். அப்போ நானும் அன்போ முன்பு நளிர் வரை ஏற. நளிர் வரை, நளிர்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சியான அந்த மலையில் ஏற. தாமும் பேணு தத்துவங்கள் என்னோ பிறகு சோபானம் ஏறி. சோபானம்னா படின்னு அர்த்தம். சோபானம், சோபனம் வேற, சோபானம் வேற. சோபனம் அப்படின்னா வாழ்த்து, மங்காளம்னு அர்த்தம். நம்ம பொக்கடா பூஜையில் நிறைவில் போடுவாங்க. சோபானம் கடல் சூழ் புவிக்கு, சோபனம் மறைவானருக்கு, சோபனம் தெய்வ சமயத்துக்கு. கேட்டிருக்கீங்களா? பொக்கடார பூஜையில் நிறைவில் அந்த சோபனம் வேற. சோபனம்னா வாழ்த்து. இந்த சோபனத்தை நமக்கு முடியத்து கொடுப்பாரு. மானக்கந்தார் நாயனார் வீட்டுக்கு போகும்பொழுது சாமி சொல்லுவார், மற்றொருக்கு சோபனம் ஆகுவது. அது மங்களம். சோபானம்னா படியினர். அந்த சோபானங்கள் படிப்படியாக ஏறும்பொழுது, ஒவ்வொரு படியும் ஏறும்பொழுதே ஒரு தத்துவங்களை கடக்கிறார் அப்படிங்கிறார். ஒரு பல பிறவிகளை தத்துவத்தை கடந்துட்டார், பக்குவம் அடைந்து விட்டார். ஆனால் இந்த பிறவியில் உடம்புங்கிறது தத்துவம் இருக்க தானே செய்கிறது. உடம்புனால அது என்னதுன்னு அர்த்தம்? உடம்பு இருக்குனால என்ன இருக்குன்னு அர்த்தம்? கண்மம்னா வேற எப்படி சொல்லலாம்? கண்மம் உடம்பு இருக்குனால என்ன இருக்குன்னு அர்த்தம்? வினை ரைட், வினை ரைட். ஐயா கண்மம் சொல்லு, எப்படின்னு தெளிவா அப்படி சொல்லுவீங்க. பிராரத்த கண்மம் இருக்குன்னு அர்த்தம். இந்த உடம்பு, அந்த உலக வாழ்க்கைங்கிறது பிராரத்த கண்மம். அந்த பிராரத்த கண்மம் அது இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது? முக்தி அனுபவம் கிடையாது. அதனால அந்த உடம்பு நீங்கணும். அந்த உடம்பு இவருக்கு அருள் தன்மையோட மாறுதில்லைனால என்ன பண்றாரு? பேணு தத்துவங்கள் எனும் பெருகு சோபானம் ஏறி ஒவ்வொரு தத்துவமா கடந்து கடந்து மேல போறார். யாரு? ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர். எப்படி அவர் படியேறது இருக்கு? ஒவ்வொரு தத்துவமா கடந்து உயிர்கள் எப்படி சிவபெருமான ஆகிய ஆணை, உலகத்துக்கெல்லாம் உயிர்க்கெல்லாம் ஆணையாக இருக்கக்கூடிய இந்த பெருமானை அடைய உயிர்கள்லாம் எப்படி ஒவ்வொரு தத்துவமா கடந்து போகுமோ அது போல இவர் படி மேல ஏறி போறது இருக்கு என்று சொல்றார், உருவப்படுத்துறார். ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் நீல்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போதில். இந்த பாட்டு முடியல பாருங்க. வேட்கையோடும் கீழ்பாட்டு முடியல. அடுத்த பாட்டு செல்லும் போதில் தொடருது இல்லையா? 3வது பாட்டில் தான் ஆனார்னு முடியுது பாருங்க பாட்டு. அது 2 பாட்டு
கண்டினியூட்டியாக வந்து 3வது பாட்டில் தான் முடிய போகுது. 3வது பாட்டு என்ன சொல்கிறார்? திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்புருவம் ஆனார். என்னவாயிட்டார் அவரு? அன்பூர்வமாக ஆகிவிட்டார். இப்போ தசைப்போதி வனப்பாக இருந்ததாகி இந்த உடம்பு முழுக்க முழுக்க மாறி என்னவா இருக்கு? அன்பூர்வமாக இருக்கிறது, ஒளி உடம்பாக மாறிவிட்டது. இப்போ பின்னாடி பார்ப்போம் நம்ம. அதனால் அப்புறம் தசை உடம்பா இல்லை, அதனால் அவர் கண்ணன் ஒன்றதுனால ஒன்றும் வழி ஒன்று இருந்திருக்காது அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாதுங்க. அவருக்கு அனுபவம் உண்டுங்க. இந்த உடம்புல என்ன இல்லை, மாயாகாரியமான விஷயம் சுத்தமாக என்ன ஆகி போச்சு, மாயையெல்லாம் மாறி ஒளியாக மாறிவிட்டது, ஒளி உடம்பாக மாறிவிட்டது, அருடம்பாக மாறிவிட்டது. தங்கிய பவத்தின் முன்னை சார்பு. முன்னை சார்புனா பல ஜென்மங்கள் அவர் எடுத்து செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு போக வேண்டியது அது மட்டும். அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல். எப்படி இருக்கார்? ஒளியின் நீழல் அப்படின்னார். அப்படின்னு அர்த்தம் டிரான்ஸ்பரண்டாக இருக்காருன்னு அர்த்தம். நிழல்னா ஒரு உருவம், நிழல்னா உருவம், ஒளியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உருவம். விளக்கம் போகுதுங்களா? அந்த டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கார் ஆள். இப்போ உடம்புல என்ன ஆகி போச்சு அவருக்கு? நம்மளை மாதிரி சதை உடம்புலாம் இல்லை முழுக்க முழுக்க. ஆனால் பக்கத்தில் இருக்க நாணனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. நாணனுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? சாதாரண உடம்பு போல தான் இருக்கும். ஆனால் அவருடைய உடம்புல வடிவம் உள்ளபடி என்னவா இருக்கு? அருளுடம்பாக மாறி இருக்குங்கிற சொல்கிறார். எதனால் எப்படியானது? திங்கள் சேர் சடையார் தம்மை சென்று அவர் காணா முன்னே. இவர் ஏறிக்கொண்டே இருக்கும்போது சாமியை போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே சாமியினுடைய அருள் அவரை வந்து சேர்ந்ததுன்னார். அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த. சாமி அவருக்கு அருள் திரு நோக்கம் செய்ததுனால தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி, பழைய சார்பு நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்புருவம் ஆனார். பொருவில் அன்புருவம்னா அது போட்டி போட முடியாது, யாருக்கும் கிடைக்காதாகிய அந்த அன்பே வடிவமாக அவர் ஆனார். சரி, 105வது பாட்டு. இந்த பாட்டில் தான் சாமியை தரிசனம் பண்ணுகிறார். காளகத்தி அந்த குடுமித்தவரை அவர் பார்க்குறார். பொறுதல்னா சண்டை போடுறது, இந்த இடத்துல போட்டி போடுறது. அவரோட உடம்புக்கு ஈக்குவலாக வேற யாருக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். மாகமார் திருக்காலத்தி மலையழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேல் செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்றார். தழுவினார் மோந்து நின்றார். சாமியை பார்த்தாரு இல்லையா? பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு ஆர்வம் அதிகமாகிறது. வேகமானது செல்ல மிக்க ஓர் விரைவினோடும். பார்த்த மாத்திரத்தில் ஓடுறார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருந்தார். சாமியை பார்த்த மாத்திரத்தில் ஓடுறார். ஓடி போய் மோகமாய், மோகம்னா மோகத்துக்கு நாம் விளக்கம் சொல்லுவோம். உலகத்தில் அணமலத்தினால நமக்கு ஏற்படக்கூடியது மோகம். எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுறது. இவருக்கு மோகம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் சாமி மேலே மட்டும்தான் அந்த மோகம், ஈடுபாடு. அப்படி ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பேர் கிடைத்து போல ஒரு தாய்க்கன்று தன்னுடைய பசுவை பார்த்து, பசு அம்மாவை பார்த்தது போல, கன்று தன்னுடைய தாயை பார்த்தது போல ஒரு மோகம் ஓடி சென்று, அவன் வேலைக்கு போயிட்டு வந்து அம்மாவை குழந்தைங்க எப்படி ஓடி சென்று கட்டி தழுவுமோ அது போல இல்லையா? அது போல ஒரு ஓடி சென்று தழுவுகிறார். மோகமாய் ஓடி சென்றார். தழுவினார் மோந்து நின்றார். திருமேனி மேலே ஏற்படக்கூடிய வாடை கொஞ்சம் குழந்தைங்களை தூக்கும் போது நமக்கு தெரியும். நம்ம பெற்ற பிள்ளைகள் மீது நம்ம அப்படியே கிட்ட அப்படியே முத்தம் கொடுத்து மோந்து பார்க்குறோம் இல்லையா? தலையை மோந்து பார்ப்போம், நெத்தியை மோந்து பார்க்குறோம் இல்லையா? அதுதான் அந்த அனுபவம். தழுவினார் மோந்து நின்றார்.
நெடிதுயிர்த்து நின்று நிறைத்தழுமயிர்கால் தோறும் படிவேலா புலகம் பொங்க மலர்கண்ணீர் அருவிபாய கண்ணிலேருந்து தாரையா தண்ணீர் கொட்டுகிறது. படிவேலாம் புலகம் பொங்க மயிர்காலெல்லாம் ஒன்னோட ஒன்று சிலித்து கொண்டு அப்படியே கொடுத்துட்டு நிற்கிது. சாமியை கட்டி தழுவி கொண்டு கண்ணீரை பெருக்கி கொண்டு அடியனேற்கு இவர்தான் அகப்பட்டார் அச்சோ அப்படின்னாராம். அடியனேற்கே இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ. எத்தனை நாள் சாமி, எவ்வளோ நாள் உன்னை பிரிந்திருந்து விட்டேன் பெருமானே. இது ஜென்மம் போன ஜென்மத்தில் உன்னை எவ்வளோ நாள் சேர்ந்துருந்தேன்னு தெரியாது, இப்போ திரும்ப உன்னை வந்து சேர்ந்து விட்டேனே என்கின்றத இன்ப ஈடுபாடு இல்லையா, பார்க்கவே முடியாதுன்னு நினச்ச அந்த ஈடுபாடு நிறைவேறுகிறதுனால எனக்கு கிடைச்சிட்டார் என்கின்ற அந்த இன்பம். அடியனேற்கே இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ. அச்சோங்கிறது இன்ப குறிப்பு. ஆறு பெறுவார் அச்சோவே அதுதான் நம்முடைய மணிவாச பெருமான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அமையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. நம்ம அந்த அச்சோ வேற எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? துன்பப்படும் போது அச்சோ ஐயோங்கிற நம்ம இல்லையா? நம்ம எப்போ சொல்லணும் அதை? இன்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அச்சோ ஒன்று பெருமானை பாட வேண்டும்னு தெரிகிறதுலேருந்து. அடியனேற்கு இவர்தாம் அகப்பட்டார் இங்கே அச்சோ என்றே படியிலா பரிவுதான் ஓர் படிவமா பரிசு தோன்ற. அன்பு என்று சொல்லுகிறோம்ல, அது உணர்வு தானே. உன் மேலே நான் அன்பு வச்சிருக்கேங்கிறோம், அந்த அன்புக்கு வடிவம் உண்டா? அன்புங்கிறது உணர்வு, அதை அனுபவிக்கிறோம் அவ்வளோதான். அந்த அன்பு வடிவம் எடுத்து அப்படி இருக்குமோ அது போல இருக்கார் அவர் பார்க்கறதுக்கிறார். திரும்பவும் படியிலா பரிவு, படினா வடிவம், படியிலா பரிவு அன்பு வடிவம் இல்லாததாகி அந்த அன்பு ஓர் படிவமா பரிசு தோன்ற. உடனே சாமிகிட்ட பேசுறார், பெருமானே இந்த காட்டில் தனியாக இருக்கீங்களே சாமி, இந்த காட்டில் நிறைய கரடி சிங்கம் புலி யானை இதெல்லாம் இருக்குமே சாமி, இதெல்லாம் உங்களை கடிச்சு தின்னுட்டனா என்ன பண்ணுறது சாமி? இவ்வளோ நாளாக அவர் அப்படி தான் இருக்கார். ஆனால் அவருக்கு இப்போ பார்த்தோம்ல கவலை வந்துட்டு இல்லையா? ஆமாம். பெம்மர குளத்து வந்த வேட்டுவ சாதியார் போல். பெருமானே நான் தான் காட்டு வாசியாக பிறந்துட்டேன், எனக்கு தான் இந்த விதி, நான் தான் காட்டில் கிடக்கிறேன் இங்கேயும் புலி கரடியோட, உனக்கு என்ன சாமி விதி, நீ ஏன் சாமி இந்த காட்டில் வந்து எங்களை போல கிடக்கிறன்னு கேட்குறாரு. வெம்மர குளத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரி காணும் தன்னில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன். கைமலைனா யானை, மலை மாதிரி இருக்கு, கையோட தான் இருக்குல்ல, அதனால கரடி வேங்கைனா புலி, அரினா சிங்கம், அரிதிரி இவெல்லாம் தெரியக்கூடியதாகி அந்த காணும் தன்னில் பொம்முடன் துணையாய் உள்ளார். உமக்கு துணையாய் யாருமே இல்லையே சாமின்னு. சாமிக்கு துணை தேவையா? அவர் ஆதி காலத்துல தனியாக தான் இருக்கார் இல்லையா? தாகிமிலே தந்தையிலே தான் தனியன் காணேடி சாமி. கோயில் சுடுகாடு கொல்புளித்தோல் நல்லாடை தாகிமிலி தந்தையிலே தான் தனியன் காணேடி. தனியான சாமி அவர். ஆமாம், தனியானவர் தான். கோழி காலத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும் தான் இருப்பார். அவருக்கு யாரும் துணை தேவை இல்லையானா யாருமே உலகத்துக்கு அவர் தான் துணை, அவருக்கு யாரும் துணை தேவை? ஆனால் அன்பு பகுதியினாலே அவருக்கு துணை வேணும்னு நினைக்கிருப்பாங்க மனசு. இதே விஷயத்தை நம்ம கண்ணப்ப சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட பார்க்குறோம். சுந்தரமூர்த்தி சாமி கோடியக்கரைக்கு போகிறார். கோடியக்கரைக்கு போனால் அங்கே சாமி இப்போ இந்த கோடி குழகர்னு சாமி பேர். அந்த கோயிலை சுற்றி வீடு வாசல்லாம் வந்துட்டு இப்போ சுந்தரமூர்த்தி சாமி போகும்போது அங்கே யாருமே இல்லை, சாமி மட்டும் தனியாக இருக்கார். உடனே அழுகுறார். கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற அடிகள் உமக்கு ஆறு துணையாக இங்கே இருந்தது, ஏன் இங்கே தனியாக இருக்கீங்க? இந்த ஊரில் வந்து யாருமே இரவே துணையாக இருந்தீரோ எம்பிரானீரே, நைட்டு தான் உனக்கு துணையா அப்படிலாம் சொல்லி பாடுறார். அதனால் அந்த ஞான முதிர்ச்சியுடையவர்களுக்குத்தான் பெருமானுக்கு ஒரு துணை தேவையாக தெரிகிறது இல்லையா? அப்படி நல்லா தான் இருந்தது. இங்கே வந்தோடனே என்னமோ தொடங்கிட்டு
எல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு வாரம் பிரச்சனை இல்லாமல். இம்மலை தனியே நீரிங்கு இருப்பதே என்று நைந்தார், நைந்து போனார். சாமி தனியா இருக்கிறத நினைத்து ரொம்ப வருத்தப்படுறார். ஆறாமுதே என் ஐயாரண்ணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேன் அப்பறதான் உன்னை நினைச்சு நினைச்சு இன்பமான ஏற்பட்ட ஒரு துன்பம் அப்படின்னார். அதை சினிமா பாட்டில் தான் காட்ட வேண்டியதாக இருக்கு. இன்பமான அந்த வழி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதை பாடுறாங்களே சினிமா பாட்டு கேட்டதில்ல. ஐயா பாடியே காமிச்சார். இன்பமான வழினா என்னங்க? அது பிரிவினால ஏற்படக்கூடிய ஒரு வழி. பிரிவுனா அவங்க பிரிஞ்சு போனதுனால ஏற்பட்ட வழி கிடையாது. அவங்களும் நம்ம மீது அதை ஈடுபாடோட இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சேர்ந்து இருக்க முடியல, அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தற்காலிக பிரிவு, அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழி இல்லை. அந்த வழி போல இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழி, பெருமான் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய வழி, அது அப்புறம் சாமி சொன்னார். ஆறாமுதே நையாரண்ணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. அதுபோல இவர் நைந்தார்னார். கைச்சிலை விழுந்ததோரார், அங்கேருந்து ஓடி வரும்போது கையில் என்ன வச்சிருந்தார் இவர்? கையில் வில்லு, ஒரு விழா எடுத்து வில்லு வச்சாங்களா கையில், அந்த வில்லு ஒரே ஒரு வேட்டை தான் ஆடிருக்காரு இல்லையா? கைச்சிலை விழுந்ததோரார், அந்த வில்லை எங்கே போட்டார்னு அவருக்கு தெரியல. இப்போ சாமி பார்த்த மாத்திரத்தில். ஆமாம், கைச்சிலை விழுந்ததோரார் காளையார் மீள கேட்குறார். கையில் கீழே வில்லை கீழே போட்டுவிட்டு அவர் மேலே சாமியை கட்டி பிடிச்சார்ல, மேலே மாலை சாத்திருக்கு, பூ போட்டிருக்காங்க, ஏதோ வெள்ளை தழையெல்லாம் சாத்திருக்கிறாங்க, தண்ணி அபிஷேகம் ஆகி ஓடி இருக்கு, இதெல்லாம் தெரிகிறது பார்த்தா. ஓ, இவருக்கு இதெல்லாம் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு அவருக்கு யோசிக்கிறார். அதாவது கூட வந்திருக்க ஒரு ஆள் வந்திருக்கார் இல்லையா, நானன், அவரை பார்த்து கேட்கறது போல கேட்குறார். இந்த பச்சிலையோடு பூவும் பறித்து இட்டு நீரும் வார்த்து மச்சு இது செய்தார் யாரோ அப்படின்னு கேட்குறாரு. பச்சிலை, சாமிக்கு பச்சிலை சாத்திருக்கு, அதை வில்வம்னு வச்சுக்க வேண்டியதான். நம்ம வில்வம், பன்னி, விஷ்ணு கிராந்தி, சிவகிராந்தி, இதெல்லாம் சாமிக்கு சாத்த தழை தானே. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னாரு. இந்த பச்சிலையோடு பூவும் பறித்து இட்டு நீரும் வார்த்து அப்படின்னா தெரியுது, அபிஷேகம் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து தானே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அபிஷேகம் ஆகிட்டு இருக்கு, முன்னாடி நடந்திருக்கிறத அனுபவிக்கிறார். மச்சு இது, மச்சுனா உயர்வான செய்கைன்னு அர்த்தம். மச்சுங்கிறது என்னது? மச்சுனா மாடின்னு அர்த்தம். மச்சு செட்டியாருன்னு நம்மகிட்ட ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? யார் அவரு? மச்சு செட்டியார் யாரு? உங்களுக்கு நடத்துறது தெரியல. நம்ம அது வரைக்கும் பண்டார சாத்திரம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ரைட், ஒருத்தராக நமக்கு இருக்கீங்க, சந்தோஷம் இல்லையா? தர்மியாதன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? தர்மியாதன பரம்பரையில் வரக்கூடியவர் நம்ம உமாவிஸ்வாசருடைய சீடர். அவருக்கு பேர் தான் மச்சு செட்டியார்னு பேர். மச்சு இது செய்தார் யாரோ என்றாலும் மருங்கு நின்ற, மருங்கு நின்ற, மருங்குன்னா பக்கத்தில் நின்னு அர்த்தம். ரொம்ப படுத்தது. அச்சிலை நானந்தானும் நான் இது அறிந்தேன் என்பான். நானன் சொல்றான், இதை நான் அறிந்தேன், இதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறான். சொல்ல போறான். என்ன சொல்றான்? பந்திரல் வேடுவன் வந்திரல் உந்தையோடு மாவேட்டையாடி பண்டு இக்கான்றிடை வந்தோமாக குளிர்ந்த நீர் இவரையாட்டி ஒன்றிய இலைப்பூச்சூட்டி ஊட்டி முன் பறைந்து ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்தான் ஆகும் என்றான் சொன்னான். பாட்டிலே புரியுதுல எல்லாமே. முன்னாடி ஒரு தடவை உங்க அப்பாவோட நான் வேட்டைக்கு வந்திருக்கேன் இங்க. அப்ப எல்லாம் தானே தெரிகிறது, இவர் கண்ணப்ப நாயனாரோடைய நானும் ரொம்ப வயசு முதிர்ந்தவர்னு தெரிகிறது. கொஞ்சமாவது வயசு, ஏன்னா அவங்க அப்பாவோட வேட்டைக்கு வந்திருக்காரு. ஆனா நாயனார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வந்திரல் உந்தையோடு, உந்தைனா உங்க அப்பான்னு அர்த்தம், எந்தைனா
எங்கள் அப்பான்னு இருக்கும். எந்தைனா எங்கள் அப்பா, உந்தைனா உங்கள் அப்பா. பண்தீரல் அப்படின்னா நல்லா வீடம் புரிஞ்சு உன்னுடைய அப்பாவோட கூட மாவேட்டையாடி பண்டுன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எப்போ ஒரு தடவை இக்குன்றிடை வந்தோமாக, இந்த குன்றுக்கு நாங்கள் ஒரு தடவை வந்தோம். அப்போ குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி, குளிர்ச்சியான தண்ணீரால் இந்த சுவாமி அபிஷேகம் பண்ணி ஒன்றிய இலை பூச்சூட்டி, இலையும் பூவும் அவருக்கு சாத்தி ஊட்டி ஊட்டி முன் பறைந்து, இதான் முக்கியமான குறிப்பு. ஏன்னா தூரத்துல இருந்து தான் பார்த்தாங்க. யார் யாரு? அவங்க அப்பா. அந்த கோஷ்டிலாம் தூரத்துலேருந்து சிவாச்சாரியர் வழிபாடு பண்ணுவதை தூரத்துலேருந்து பார்த்தாங்க. அதனால் தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவது கணக்கு தெரியும், மாலை சத்து கணக்கு தெரியும். ஆனால் என்ன நிவேதனம் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? டிஸ்டன்ஸ். குருக்களோட சிறப்பே என்னது? திறந்து காட்டி மூடுறது தானே. இப்படி திறந்து அப்புறம் மூடி எடுத்து அந்த ஹெச்ஆர்என்சி கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே போவார், கிணிங் 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 கிணின்னு. பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா தொம்பு ஒன்று கக்கத்தில் வச்சுக்கிட்டு தண்ணியை முன்னோடி ஊற்றிக்கிட்டே போவார். பின்னாடி ஒருத்தர் திறந்து காமிச்சுக்கிட்டே போவார். இப்படி தான் பல கோயில் நைவேத்தியமாக ஆகுது இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் சாட்சி தான் இருக்கும், சாமி சன்னதி பூரா சாட்சி தான் இருக்கும், பரிவார சன்னதி பூரா கேட்டு போட்டு சாத்திருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியை முண்டு இப்படியே ஊற்றிக்கிட்டே போவாங்க. ஒருத்தர் முன்னாடிச்சிட்டே போவார், ஒருத்தர் திறந்து காமிச்சிட்டே போவார். கேட்டால் நைவேத்தியம் காலம் ஆகிட்டு, சாமி காலம் ஆகிட்டு, காசாத்துங்க முடிஞ்சு போச்சு, வெளில போகாமா. இப்படி தான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கனம் ஆளும் அருள். சாமியை திறந்து அந்த 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 சன்னதியை திறந்து அவருக்கு வச்சிருந்து நீ சுவாகாந்தமும் மந்திரம் கூட சொல்லாமல் தண்ணியை முண்டை விரல ஊற்றிக்கிட்டே போகிறது. நீ எதுக்கு? அது சும்மா இருக்கணும் கூட செஞ்சுட்டு போனாரு. உனக்கு எதுக்கு ஆகம கல்வி ஒரு 5-6 தாசல் நீ படித்து நீ பயிற்சி வந்து அது குருக்களாகி எதுக்கு அது? அப்புறம் ஏன் போட்டி வருது? இதனால தான் வருது. குருக்கள்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு உள்ள ஏன் சொல்கிறாங்க? அது காரணம் இதுதான். சாமிக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொண்டை ஒழுங்காக செஞ்சால் சாமி காப்பாற்றுவார், இல்லைன்னா அவர் விட்டுருவார், அவ்வளோதான். அதனால் இந்த குருக்கள் நல்ல குருக்கள் தான். நம்ம சிவகோச்சாரியார் நல்லவர் தான். அதனால் நீங்கள் அவரை பற்றி பேசிட்டு கூட நினச்சிக்காதீங்க, இவர் நல்லவர் தான். அதனால் எல்லா குருக்களும் அப்படி கிடையாது. சாமிக்காக ரொம்ப அகத்தடிமை. பெருமா கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம எந்த காலத்துக்கு போனால் அந்த குழந்தை சாப்பாடை கையில் கொடுத்துருவாங்க. அது ஒரு விசேஷம். நம்ம குருக்கள்லாம் அப்படி கிடையாது, அவ்வளோதான். திறந்து மோடி எடுத்துகிட்டு போயிடுவான், ஆற்று எடுத்துகிட்டு போயிடுவான். உள்ளபடியாக இதெல்லாம் இருக்குமா இல்லைன்னு கூட தெரியல எனக்கு. தப்பி வெறுண்டப்பா திறந்து காமிக்கிறாங்களா இல்லை உள்ள ஏதாச்சும் வச்சு திறந்துக்கலாம் நமக்கு தெரியாது, சாமி தான் தெரியாது. பெருமாள் கோயிலில் நான் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கால நேரத்துக்கு போனீங்கன்னா அந்த நைவேத்தியத்தை கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க, காலை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, அதனால ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிடுவோமா? வேணாம் இல்லையா? கொள்ளையன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிக்கடினும்னார் சாமி. சோறு போடுறாங்க இருந்தாங்க போகிறது, வாழ்வு குடிக்கடிலும் போக மாட்டேன்னாரு இவர். சாப்பாடு போடுறாங்க இருந்தால் போக முடியாது இல்லையா? அதில் வேறு ஏதாவது காரம் இருந்தால் வேணாலும் போகலாம். சரி, அப்படி இவங்க திறந்து காமிச்சு நைவேத்தியம் பண்ணுறதை பார்த்து ஊட்டி முன் பறைந்துன்னார். பறைந்து என்ன அவர் பண்ணியிருப்பாரு, சத்தியோண்ணம் சுவாகா அப்படின்ட்டு இருப்பார் இல்லையா? நைஸாக எடுத்து வந்திருக்காரு, என்ன சக்கரை பொங்கல் எடுத்து வந்திருக்கார் அப்படின்னா வேறு ஏதாவது என்ன ஜாமான் என்ன சாப்பாடு அன்றைக்கி எடுத்து வந்திருக்காரு அதை சொல்லி சாமிக்கு சுவாகாந்தமாக சபரிவாராய சிவாய நைவேத்தியம் சுவாகா, மகா நைவேத்தியம் சுவாகா, அங்கார நைவேத்தியம் சுவாகா, அப்படி தானே நைவேத்தியம் பண்ணுவாங்க குருக்கெல்லாம். பண்ணுற கதலி பல தாம்பூல நைவேத்தியம் சுவாகா, பூகி பல சமாபானம் நாகவல்லி தலை சுத்தம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் சொல்லி சொல்லி பண்ணியிருப்பார் அவர். அதுதான் பறைந்துன்னார். பறைந்துனா சொல்கிறதுன்னு அர்த்தம். அது தூரத்தில் இருந்தால் காதில் வாங்கினாங்க. என்ன மந்திரம் சொன்னாலும் இவர் தெரியாது, ஏதோ சொல்லி அவர் சாமிக்கு சாப்பாடு கொடுத்தார் அப்படிங்கிறத சொன்னார். ஓ, அதுதான் இவருக்கு செய்யணும் போல இருக்குன்னு இவர் நினச்சிக்கிட்டார். சக்கரை பொங்கல் தான் கொடுக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லலை அவர். அது சொல்லியிருந்தாருன்னா சக்கரை பொங்கல் எப்படியே தயார் பண்ணி கொடுத்துருப்பார். இது சாப்பாடு கொடுத்தாரு. ஓ, சாப்பாடுன்னு நமக்கு என்ன சாப்பாடோ அதுதானே கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டார் சாமி.
முன் பறைந்து ஓர் பார்ப்பான். பார்ப்பான்னா என்ன அர்த்தம்? ஐயர்னு அர்த்தம். ஏன் பார்ப்பான்னு பேர் உங்களுக்கு? பார்ப்பு அணர்னு பேர் உங்களுக்கு. பார்ப்பு அணர், பார்ப்பை போன்றவர். பார்ப்புனா பறவை குஞ்சுன்னு அர்த்தங்க. பார்ப்புனா பறவைன்னு அர்த்தம். பறவை பாருங்க 2 முறை பிறக்கும். முட்டையாக ஒரு முறையும் முட்டையிலேருந்து ஒரு முறையும் பிறக்கும் பறவை. பார்த்தீங்களா? கோழி முட்டையாக ஒரு தடவை பிறக்குதா? முட்டை ஒரு தடவை டெலிவரி ஆகுது. முட்டைக்குள்ளேருந்து ஒரு தடவை டெலிவரி ஆகுது இல்லை? 2 டெலிவரி ஆகுது இல்லையா? பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிறப்பு. பறவைகள்லாம் 2 பிறப்பு. அதே மாதிரி அந்தணர்களுக்கும் இருபிறப்பாளர்கள், திவிஜர்னு பேர். அவங்க அம்மா வயிற்றுலேருந்து ஒரு பிறவி, அவங்களுக்கு உபநயனம் ஆன பொழுது ஒரு பிறவி. உபநயனம் பூணூல் சாத்து, அதான் உபநயனம். அவங்களுக்கு பேர் த்விஜர்னு பேர். த்விஜா அம்மா. நீங்கள் சம்ஸ்கிருத இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா த்விஜா அப்படின்றதுன்னா இடம் சுட்டி பொருள் பார்க்கணும். த்விஜானா பல்லுக்கும் த்விஜான்னு பேர். இல்லை பல்லு 2 தடவை பிறக்குது பாருங்க. நமக்கு பல்லும் குழந்தையா இருக்கும் ஒரு தடவை பிறக்கும், அப்புறம் விழுந்து இன்னொரு தடவை பிறக்குது இல்லையா? அதனால் பல்லுக்கும் த்விஜான்னு பேர், அந்தரர்களுக்கும் த்விஜான்னு பேர், தீட்சை வாங்கினவங்களுக்கும் த்விஜான்னு பேர், சிவதீக்கையுடையவர்களுக்கும் த்விஜகான்னு பேர். ஏன்னா அவங்களும் இருபிறப்பாளர்கள் தான். தாயுடைய கருவறை த்விஜன், த்வினா தூணர் தான். ஏக் தோ அப்படிங்கிறாங்களே அது த்விஜன். இருபிறப்பு. தோனா டூ, ஏக் தோ தி தான் சார் பாஞ்ச் அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த தோ. ட்வைஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். த்வி அப்படின்னா துவிமுக கணபதினு 2 தலையோட எழுதி வச்சுருப்பாங்களே பார்த்துருக்கீங்களா? அப்புறம் திவிதியை 2வது திதி, பிரதமை திவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி அப்படி இருந்ததுலே அந்த த்வி. அதனால் பார்ப்பு அணர். டீ இது வாங்க போயிருக்காரா? ஏன் கண்ணனையா டீ வாங்க போயிருக்காரா? வர சொல்லுங்க, அது குடிச்சாதான் உள்ளே இறங்கும் போடுறது. ரொம்ப கட்டுது. நல்லா தான் நான் வைத்தியெல்லாம் பண்ணி சரி பண்ணி தான் வந்தேன். இந்த எல்லைக்குள்ளே வந்தோடனே என்னமோ எஃபெக்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். தான் ரொம்ப பிடிக்குது. தண்ணி குடித்தாலும் அதனால் போர் பார்ப்பான் அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்தான் ஆகும். இதான் பூர்வ காட்சி அனுமானம்னு பேர். ஏற்கனவே பார்த்துருக்கார். அதை வைத்து இப்போ நடந்ததும் அவர் தான் செய்திருப்பாருங்கிறத வச்சு செய்யக்கூடிய அளவையில் வருது பாருங்க இல்லையா? அனுமானம். புன்னிறைந்து எழுந்ததேனும் ஒழிவின்றி யாரா அன்பில் தின்னனா திருக்காலத்தினாயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவைகொளாம் என்று இது கடைபிடித்து கொண்டு அண்ணலை பிரிய மாட்டா அளவில் ஆதரவு நீட. அப்போ இந்த காளகத்தின் நாயனாருக்கு இதுதான் இனிய செய்கை போல இருக்கு. என்னது? நல்ல தண்ணி ஊற்றி சாதம் போட்டு பூ வைக்கணும். இதுதான் அவருக்கான ஏதோ இனிய செய்கைனார். பூஜைன்னு கூட தெரியல பாருங்க அவருக்கு. இப்போ குழந்தைக்குன்னா நம்ம சாக்லேட் வாங்கிட்டு போகணும், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகணும், அதுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். அப்படிங்கிறது நமக்கு அதுக்கு பிடிச்சது தான் செய்கிறோம். நமக்கு பிடிச்ச வாங்கிட்டு போகிறோம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நீ சாப்பிடுன்னு குழந்தைய கொடுக்குறோம்ல, அதுக்கு பிடிக்குங்கிறதா வாங்கிட்டு போகிறோம். அதுபோல் சாமிக்கு பிடிக்குங்கிறதா தான் செய்கின்றோம். அதுதான் பூஜையாக இருக்குது இங்கே. இப்போ அப்படி புன்னிறைந்து எழுந்தது ஏனும் ஒழிவின்றி ஆரா அன்பில் தின்னனார் திருக்காலத்தி நாயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவைகொளாம். இவைதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது போல் இருக்கு என்று எண்ணி இது கடைபிடித்து கொண்டு, அதை கடைபிடித்துக் கொள்ளாருன்னு அர்த்தம். அதே ஃபாலோ பண்ண போறார் அப்படின்னு அர்த்தம். அண்ணலை பிரிய மாட்டா அளவில் ஆதரவு நீட. ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வரணுமே. இப்போ அவருக்கு பிடிச்சதை செய்யணும். பிடிச்சதை செய்யணும்னா தண்ணி வேணும், சாப்பிட்றதுக்கு மீட் வேணும், பூ இலை வேணும். இது மூணு திங்ஸும் கொண்டு வர்றதுக்கு இங்கேருந்து போயாகணும்ல. ஒரு விட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இவர் விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். புன்னிறைந்து எழுந்ததேனும் ஒழிவின்றியாரா அன்பில் தின்னனார் திருக்காலத்தினாயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவைகொளாம் என்று
இது கடைபிடித்து கொண்டு அவ் அண்ணலை பிரிய மாட்டா அளவில் ஆதரவு நீட. அப்படி வெளியில் போகணும்னு நினைக்கிறார், ஆனால் அவருக்கு போக மனசு இல்லை. என்ன சொல்கிறார்? தன்னுடைய அந்த அனுபவத்தை சுவாமிகிட்டே பேசுகிறார். இவர் தம்மை கண்டேனுக்கு தனியராயிருந்தார் என்னே, இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவாரில்லை, இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என் செய்கேன், இனி யான் சாலை இவர் தமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும் என்று. இவரை தனியாக விட்டு போக முடியல, ஆனால் இவருக்கு இப்போ இறைச்சி கொடுத்தாகணும். ரொம்ப பசியோடு இருக்கார், அவர் சாப்பிட்டு ரொம்ப நாளாவது இவர் அப்படி நினைக்கிறார். இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவாரில்லை. அவருக்கு அவரை பொறுத்தவரைக்கும் ஃபுட்டுனா என்ன நினச்சிட்டு இருக்கார்? அவர் மீட்டு தான் இல்லையா? இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என் செய்கேன். இப்போ என்ன ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடலாம் அப்போனாக்க இல்லையா? இப்பெல்லாம் டென்ஸோன்னு ஒன்று இருக்குது, அதுலேயுமே எனக்கு 1 கிலோ சிக்கன் வேணும் அப்படின்னாக்க உடனே வாங்கிட்டு கொடுத்துருவோம். பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டிலேருந்தே எல்லாம் வந்துடும். சாப்பாடு, மருந்து, மாத்திரை எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். இப்போ எதுவுமே வெளியில் போக வேண்டியது, வீட்டை விட்டு இறங்க வேணான்ட்டான் இப்போ இல்லையா? எந்த கடைக்கு நீங்கள் வராதிங்க, எல்லாம் வீட்லேயே தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். அப்படி கையில் ஒரு ஃபோன் பண்ணுறதா போதும். அதான் எல்லாம் பழைய ஜாமான் தான். மங்கையத்தை உரிச்சு அனுப்புகிறாங்களா? ஆ, கீரைலாம் ஆஞ்சி கொடுத்துருவாங்களா? என்னங்க அது? ஆ, அதை சமைச்சு தான் கொடுக்குறான். அப்புறம்டா சமைச்சு தான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா. நமக்கு பதில் சாப்பிட்ற விஷயம் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். எனக்கு பசிக்குது, எனக்கு பதில் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு நம்மளுக்கு. அதனால இவர் தம்மை கண்டேனுக்கு தனியராயிருந்தார் என்னே, இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை. இறைச்சி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணணும்? நம்ம தான் போயாகணும். அப்போ இங்கேருந்து போகணுன்னாக்க இவரை பிரிஞ்சு போகணுமே. இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என் செய்கேன், இனியான் சாலை இவர் தமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும் என்று ஒருவாறு முழிச்சிருக்கார். ஏன்னா பிள்ளை மேலே பாசமாக இருக்கு ரொம்ப நமக்கு. பிள்ளைக்கு பசி, அப்புறம் என்ன, ரெண்டுத்துல எது நமக்கு பிள்ளைய பிரிஞ்சு போக முடியல, ஆனால் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாகணும். ரெண்டுத்துல எது நமக்கு டாமினேட் ஆகும்? கடைசியில் சாப்பாடு கொடுத்தாகணுங்கிறது தான். பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படிங்கிறது. ஆனால் சாப்பாடு பசியோட துடிச்சா தாங்கிக்க முடியாது. அதனால் ஒரு வழியாக 2 இதில் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதா, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துடுறதா, இது 2த்துல ஏதோ ஒரு டிசைட் பண்ணுறாரு. அதில் என்ன முடிவு பண்ணுறாரு? இப்போ சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வந்துடுறதுன்னு முடிவு பண்ணுறாரு. இவர் தான் இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும் என்று போதுவர் மீண்டு செல்வர். கொஞ்ச தூரம் போகிறார், சாமி பார்த்துக்கிட்டே போகிறார். திரும்பி ஓடிடுறார் கிட்ட. அந்த வில்லை எடுத்துக்கிட்டு சாமியை பார்த்த மாதிரியே அப்படியே வராரு. திரும்பி கிட்ட ஓடிடுறார். போதுவர் மீண்டு செல்வர் புள்ளுவர். கட்டி பிடிச்சிக்கிறார். போக முடியாது, போக முடியாது, என்னால் போக முடியாது, உங்களை விட்டு போகவே முடியாது அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறார். புள்ளுவர் சென்று சத்தம் கழிச்சு, ஆஹா பசிக்குதே, என்ன பண்ணுறது, உங்களுக்கு வயிற்றில் காற்று சத்தம் கேட்குது, டர்ன்னு சத்தம் கேட்குது, பசியாக இருக்கீங்க ரொம்ப, அதனால் போய் சாப்பாடு வந்துடுற மீள போவார். போய் அங்கே தூரமாக நின்றுட்டு பார்க்குறாராம். கொஞ்சம் நேரமாக நின்று பார்த்துட்டு இருக்காராம். கிட்ட விளையாட கட்டி பிடிச்சிருந்தாரு. அது 10ல் தூரமாக குழந்தைய விளையாட விட்டு எட்டே வந்து பார்த்துட்டு இருப்போம் நம்ம பிள்ளை விளையாடுறத. காதலின் நோக்கி நிற்பர். காதலோட நோக்கி நிற்கிறார். இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காரா சாமி. கன்றகல் புனிற்றா போல்வர். புனிற்றானா இன்னும் தீட்டு நீங்காத பசுன்னு அர்த்தங்க. கற்றா அப்படின்னா தீட்டு நீங்கியதுன்னு அர்த்தம். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனேன்னு வரும் திருவாசகத்தில். சில இடங்களில் புனிற்றான்னு வரும். புனிறு அப்படின்னா அப்போ தான் அந்த புனிருங்கிறது என்ன அர்த்தம்னா கன்று குட்டி. அந்த பசு கன்று போட்டவொடனே 16 நாளுக்கு தீட்டு உண்டு. அப்படி மனுஷனுக்கு புள்ள பிறந்தாலும் 14 தீட்டு உண்டு, தெரியுமா தெரியாதா? அதே போல் கன்றுக்கும் பசு கன்று போட்டாலும் அது 16 நாள் தீட்டு உண்டு. அந்த 16 நாளைக்கு நம்ம பசுவோட பாலை வைக்கக்கூடாது,
தெய்வ காரியங்களுக்கு ஈடுபடுத்தக்கூடாது. ஹோம காரியங்களுக்கோ இல்லை அபிஷேகத்துக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. 16 நாள் கழிந்ததுக்கு பிறகு தான் சுவாமியோட அபிஷேகத்துக்கு அந்த பாலை நம்ம யூஸ் பண்ண வேண்டும். இதுக்கு புனிட்ரா, அப்படி உள்ள அந்த தீட்டு கழியாத பசுக்கு பேர் புனிட்ரான்னு பேர். புனிறு நீங்கா அப்படின்னு சொல்லுவார் அப்போ சேக்கார சாமி ஒரு இடத்துல. அது எந்த இடத்துலனா சண்டேச நாயனாருடைய புராணத்தில் புனிரகலா ஆன்னு சொல்லுவார். கண்ணுக்குட்டியை பிரிந்து வருவதற்கு மனமில்லாத ஒரு பசு அந்த இடையன் மீது கொம்பை ஓச்சோம். அதனால தான் அந்த பசு அவன் அடிப்பான் இடையன். அதை பார்த்துட்டு தான் சண்டேச நாயனார் அவனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையை அவர் எடுத்து பார்ப்பாங்க. அதே போல் இங்கே புனிற்றகள் புனிற்றா கன்றகள் புனிற்றா ஒழ்வா. இப்போ கண்ணுட்டி போட்ட 2 நாள் கண்ணுட்டி 2 நாள் தான் அது கண்ணுட்டி போட்டு அந்த பசு எப்படி கண்ணுக்குட்டியை நீங்கி போகிறதுக்கு கஷ்டப்படுமோ அது போல் கஷ்டப்படுறாராம் அந்த சாமியை பார்த்து. ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு இந்த மாதிரி நமக்கு தோணிருக்கா இல்லையா? திருவிழாவுக்கு போகிறோம், சாமி நடராஜா கோயில் சிதம்பரத்துக்கு தரிசனத்துக்கு போகிறோம் ஆர்வமோட. சாமியை தரிசனம் பண்ணி காலையில் சபையிலேருந்து சேருக்கு போனோடனே சாமி பார்த்து கிளம்பியாச்சு வீட்டு கிளம்பிடுறோம் இல்லையா? தேவமால் கொண்டாடி தின்னன் சாமி பார்க்குறோம் முன்னாடி. அதனால் நம்ம சாமியை நம்மகிட்ட இந்த அளவுக்கு அனுப்பு வேணாம். குறைந்தது சாமியை சாத்திட்டு வராமே, வச்சு கதை பூட்டிட்டு வராமே அப்படின்லாம் தோணுதா நமக்கு ஒரு காலத்துலையாவது? தோன்றவில்லை. சாமி அபிஷேகம் ஆகும்போது அவருக்கு மூச்சு முட்டும் நினச்சி பார்க்குறோம் ஒரு தடவையாவது. நம்ம மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம், குடமாக பால் நம்ம மேலே ஊற்றினா நம்ம உட்காந்துருப்போமா? அவர் மேலே கையை ஊற்றிட்டு ஊனிக்கிட்டு பண்ணுறதா பாருங்க இல்லையா? பார்க்கணும். அது இல்லாமல் உற்சவமூர்த்தியெல்லாம் கை காலெலாம் வச்சு கட்டி கட்டையை வச்சு கட்டி நம்மளை கையை இந்த கட்டையை வச்சு இப்படி கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, இப்படி அப்படியே வருவோமா நம்ம? ஆனால் நமக்கு தோணவே இல்லையே சாமிக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணவே இல்லையே ஒரு தடவை கூட. அதனால் போதுவார் மீண்டு செல்வர் புள்ளுவர் மீளப்போவர் காதல் இன்னும் இருப்பர் கன்றகள் புனிற்றா போல்வர் அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்ற. நாதனே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி நானே கோதர தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார். குழந்தை பின்னாடியே ஓடியாருதுன்னா ஞானசமுந்தரம் அவங்க அப்பா பின்னாடியே ஓடினார். நானும் வருவேன் ஓடினார் இல்லையா? சலங்கை தலையில் அப்படி உதசாரம் 3 தடவை டிங் 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 நானும் வருவேன் என்னை விடுங்க நான் ஆச்சிருப்பாங்கன்னு. அதுமாதிரி நம்ம பிள்ளை அழுதானா, என் காலையில் என் பையனை அதான் அழுதான். காலையில் கிளம்பி வரும்பொழுது எப்போதும் நான் மாணிக்கு வரும்போது ஏந்திரிக்க மாட்டான், வீட்டில் தான் இருப்பான். நீங்கள் 4 மணிக்கு ஏஞ்சி கிளம்பணும், எங்களோட சேர்ந்து ஏஞ்சிட்டான். ஏச்சிட்டு விடவே இல்லை என்ன. 3 தடவை வண்டியில் வச்சு சுற்றி பையோட சுற்றி கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறமே அவன் அடங்கலை. அதுக்கப்புறம் அழுதுகிட்டு தான் உள்ளே போனான். அப்புறம் நான் விட்டுட்டு தான் வந்தேன். குழந்தைங்க அப்படி தானே இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம், சாக்லேட் வாங்கிட்டுறேன் உனக்கு. அப்போ போய் சாக்லேட் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன்ப்பா வீட்டில் இருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதேமாதிரி சொல்லாது, போய் நல்ல சாப்பாடு உனக்காக எடுத்து வரேன் சுவாமி, அது வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருக்கு அப்படிங்கிறார். நாதனே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி நானே கோதர தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார். போயிட்டு உடனே வந்துடுறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், சீக்கிரம் வந்துடும், உடனே வந்துடுறேன் அப்படிங்கிறோம் இல்லையா? அதே தான் என்பார். ஆர்தமராக நீர் இங்கு இருப்பதென்று அகல மாட்டேன் சொல்லிட்டு கஷ்டப்படுறார். ரொம்ப சாமி விட்டு போகிற மாதிரி இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெருமானே, உங்களை விட்டு என்னால் போகவே முடியல சாமி, உங்களை எப்படி தனியாக விட்டுட்டு நான் போகிறது தெரியலையே, ஆனால் நீங்கள் பசியோடு இருக்கிறதையும் என்னால் தாக்க முடியவில்லையே அப்படிங்கிறார். ஆர்தவராக நீர் இங்கு இருப்பதென்று அகல மாட்டேன், நீர் பசித்து இருக்க இங்கு நிற்கவும் இல்லேன். நீ பசியோடு இருக்கனால இங்கே இருக்கவும் இல்லை சாமி, ஆனால் உன்னை சாப்பாடு எடுக்கிறதுக்கு போகிறதுக்காக உன்னை தனியாக விட்டு போகவும் இல்லை சாமி, நான் என்னதான் பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு அழுகிறார். ஆர்தமராக, தமர்னா சொந்தக்காரன், நட்பு, ஃப்ரெண்டு, துணை. ஆர்தமராக நீர் இங்கு இருப்பதென்று அகல மாட்டேன், உங்களை விட்டு போக முடியல.
நீர் பசித்து இருக்க இங்கு நிற்கவும் இல்லேன் என்று சோர் தரு கண்ணீர் வார அழுவுறார் நின்றுட்டு. ஆனால் ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டார், கண்டிப்பாக போய் சாப்பாடு எடுத்துறது தான் ஃபஸ்ட்டு தேவை. நான் அவர் பசி எடுக்க முடியாது இல்லையா. சோர் தரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாராயி பார்சிலை எடுத்து கொண்டு மலர் கையால் தொழுது போந்தார். ஒரு வழியாக கிளம்பிட்டார். வெளில எடுத்துட்டு சொல்லிட்டு அழுது முடிச்சுட்டு ஒப்பாரிட்டு கல்வியாச்சு. முன்பு நின்று அரிதில் நீங்கி மொய்வரை இழிந்து நாணன் பின்பு வந்து அணைய முன்னை பிறதுரை வேட்கை நீங்கி அன்பு கொண்டு உய்ப்ப செல்லும் அவர் திருமுகலியாட்டின் பொன்புனை கரையில் ஏறி புதுமலர் காவில் புக்கார். அவருக்கு மேலே கீழே என்ன சொல்லிட்டு போனாங்க, என்ன கடன்ட்ட எல்லாம் ரெடி பண்ணி வைப்பா, வந்தோடனே சாப்பிடுவோம், மேலே போய்ட்டு வந்துடுறோம்னாங்க. அது போல் மேலே போய்ட்டு வந்தாச்சு. ஆனால் இவருடைய நோக்கம் என்ன, திரும்பி சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதா, மேலே போகிறது. முன்பு நின்று அரிதில் நீங்கி மொய்வரை இழிந்து, மொய்வரைனா இந்த மலையிலிருந்து இறங்கி நாணன் பின்பு வந்து எய்த, அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் நாணன். அணைய முன்னை பிறதுரை வேட்கை நீங்கி, முன்னாடி இந்த எல்லா நோக்கங்களும் நீங்கி போச்சு. இப்போ அவருக்கு போகணும், வீட்டுக்கு போனோம், அதெல்லாம் இல்லை. நீங்கி அன்பு கொண்டு உய்ப்ப செல்லும் அவர் திருமுகலியாற்றின். போகும்போது இங்கேருந்து ஆற்றுல இறங்கி தானே போனாங்க, அதுமாதிரி அங்கேருந்து ஆற்றுல இறங்கி தானே வந்தாகணும். அதனால் ஆற்றுல இறங்கி புதுமலர்காவில் புக்காகார். அவர்கள் அங்கே சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கார். அங்கே பார்த்த உடனே இவங்க 2 பேர் வந்ததை பார்த்த உடனே அங்கே இருக்கார் இல்லையா காடன், அவர் ரொம்ப பசியோடு இருக்கார். ஏன், என்னுடைய அரசன் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டாகணும், அதனால் ரொம்ப பசியோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வரத்துக்கு அப்படின்னு. காடனும் எதிரே சென்று தொழுது, தன்னுடைய அரசனை பார்த்து ஓடி சென்று மண்டி போட்டு வணங்கி தொழுகின்றார். தீக்கடைந்து வைத்தேன் கோடுடைய நம் உங்கள் குறிப்படி உரிப்பை எல்லாம் மாடுற நோக்கி கொள்ளும் மறித்து நாம் புகைக்கு இன்று நீட நீர் தாழ்த்ததென்னோ என்றாலும் நின்ற நாணன். நெருப்பு உண்டாக்கி வச்சுட்டேன் அல்லது சுட்டு வச்சுட்டேன், எப்படி நான் பின்னாடி பார்ப்போம், சுட்டு வச்சுட்டாரா இல்லை நெருப்பு உண்டாக்கி வச்சுருக்கான்னு தெரியல, பார்ப்போம். என்ன சொல்லுகிறா, சுவாமி உங்களுக்கு தேவையான இறைச்சி, உங்களுக்கு ஈரல் பிடிக்குமா ஈரல், உங்களுக்கு இதயம் பிடிக்குமா இதயம், உங்களுக்கு நுரையீரல் பிடிக்குமா நுரையீரல், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க, உங்களுக்கு தேவையில்லாத பகுதியில் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா சொல்லுகிறான். அந்த நல்ல உறுப்பான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் எனக்கு கொடுங்க என்று அவர் சொல்லுவார். தேங்க்ஸ். அப்படி கோடுடைய நம் உங்கள் குறிப்படி உறுப்பையெல்லாம் மாடுற, மாடுறனா செல்வம் நல்ல வளம் பொருந்தே உள்ள உறுப்புகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நம்ம போகிறதுக்கு ரொம்ப தாழ்த்துட்டீங்க, நீ ரொம்ப நேரம் தாழ்த்துட்டீங்க, டைம் ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு என்றாலும் நாணன். நாணன் பேச ஆரம்பிக்கிறார். அவர் யாரை பார்த்து பேசுகிறான், காடன். காடன் யாரை பார்த்து பேசிகிட்டு இருக்கான்ப்பா, கண்டப்ப நாயனரை பார்த்து. ஆனால் பதில் யார் சொல்கிறாப்பா, நானும் தான் சொல்கிறேன். என்ன பதில் சொல்கிறாரு, தேன் கிடையாது பிறகு பார்ப்போம். 5 நிமிடம் தான், சீக்கிரமாக வந்துடுங்க. அந்த 8 பெரிய புள்ளி 8க்கு போகிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிடல, திரும்ப வந்து சீக்கிரம் குடிச்சிடுவாங்க. நீட நீர் தாழ்த்தது என்னோ என்றாலும் நின்ற நாணன். நாணன் சொல்கிறார், நீ என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிற, நம்மளோட சாப்பிட்டு நம்ம ஊருக்கு வர போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா, மேலே இருக்கிற சாமிக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்காண்டாவ அப்படின்னு பேசிக்க 2 பேரும். அங்கிவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்து கொண்டு வங்கினை பற்றி போகாவல் உடும்பு என்ன நீங்கான் எங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான்
நங்குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு என்றான். அங்கேயே முடிவு பண்ணிட்டான். யாரு? நானும் தான் கூட இந்த எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அதனால இவர் நம்மளுடைய குலத்தலைமையெல்லாம் விட்டாச்சு, இனிமேல் நம்ம ஒரு சொந்தம் கிடையாது அப்படிங்கிறது அவர் அங்கேயே முடிவு பண்ணியாச்சு. அதை இங்கே சொல்லுகிறார். அங்கு இவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்து கொண்டு வங்கினை பற்றி போகா வல்வுடும்பு. வங்குனா பிறகு மரப்பொந்துன்னு அர்த்தம். வங்குனா மரப்பொந்துக்குள்ளே போய் உடம்பு மாட்டிக்கிட்டு தான் பிடிச்சி இழுக்க முடியாது. வெளில நல்லா இருட்டாக டைட்டாக பிடிச்சிக்கும். உடம்புக்கு என்ன ஒரு விஷயம் சொன்னால் எதை பற்றி கொண்டதோ அதை பிடிச்சி இழுக்க முடியாது. அதனால தான் பழங்காலத்தில் தான் கோட்டை சுவரை தாண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்பு வயிற்றுல கயிறை கட்டி விட்டேஞ்சாங்கன்னா அது போய் சிவத்தை பிடிச்சிக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி போவான். அதுக்காக உடம்பு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வங்கினை பற்றி போகா மரப்பொந்துக்குள்ள மாட்டிக்கிட்ட உடம்பு போல சாமியை பிடித்து கொண்டாண்டார். மரப்பொந்து அந்த இடைமருதில் ஆனந்த தென்னிருந்த பொந்தை பரவினான் பூவள்ளி கொய்யாமோன்னார். அதுபோல வங்கினை பற்றி போகா வல்வுடும்பு என்ன நீங்கான் இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான். இந்த சாமி சாப்பிட்றதுக்கு இறைச்சி இருக்கிறது தான் இப்போ வந்திருக்கான். நங்குல தலைமை விட்டான், நம்முடைய குலத்தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு. தலைப்பட்டால் தேவன் தாளேன்னார் இல்லையா? தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அதுதான். உடனே இவன் பங்கு ஏதாவது பேசி ஆகணும்ல. யாரு? காடன். இந்த காடன் சொல்லி ஆகுது. இதான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணணும்ல. அப்படியா சரிவா போவோம், ஒன்று விட்டா போவோம், நான் கிளம்புவான். அவன் பங்கு ஏதாவது பேசி பார்க்கணும்ல. அதனால சாமி கிட்ட காடன் பேசுகிறான். என் செய்தாய் தின்னா, என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? என் செய்தாய் தின்னா நீதான் என்ன மால் கொண்டாய். மால்னா மயக்கம். என்ன மயக்கம் கொண்டாய்? எங்கள் முன்பெரு முதலி அல்லையோ. செல்ல குட்டி இல்லையா அப்படி கொஞ்சிருது இல்லையா? அது மாதிரி எங்க தலைவன் இல்லையா நீ அப்படின்னு. எங்கள் முன்பெரு முதலி அல்லையோ நீ. ஆனா அவன் பாட்டு பேசிட்டு இருக்கான். அவன் மூஞ்சி கூட அவர் பார்க்கவே இல்லை. யாரு? நாயனார். அவர் செஞ்சனால இப்போ என்ன ஃபுட்டு எடுத்துட்டு போகலாம் அவருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். ரெண்டு பேர் பேசிட்டு இருக்குது என்னன்னு கூட காலையாக வாங்கல. முகத்தை நோக்கார் பண் 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 பெரும் பன்றி தன்னை எரியினில் வதக்கி. இப்பதான் சொல்றாங்கன்னே தெரியுது. அவன் நெருப்பு தான் உண்டு பண்ணி வச்சிருக்கான். ஆமா, நெருப்பு கிடையாது என்னன்னு தெரியுமா தெரியாதா? ஆமா, அதுக்கு அரணிக்கட்டைன்னு ஒன்று இருக்கும். அது நெருப்பு அரணிக்கட்டையை போட்டு இப்படி தேய்ச்சோம்னா அதில் ஹீட்டு உண்டாகி அந்த நெருப்பு வரும். அந்த நெருப்பு எடுத்து தான் பழைய காலத்தை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா காலத்து தீப்பெட்டிலாம் இப்போ இருக்காமல் தீப்பெட்டிலாம் கிடையாது. அதை கொளுத்தி அதில் இருந்தால் நெருப்பு எடுக்கணும். கும்பாபிஷேகத்தில் அப்படி தான் எடுப்பாங்க தெரியுமா? அக்னி சேகரணம் அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ கூட நம்முடைய பஞ்சாக்கையில் நம்ம தர்மியாதினத்தில் பஞ்சாக்க கும்பாபிஷேகம் போன வாரம் கூட அக்னி சேகரணம் பண்ணாங்க. ஆனால் எப்படி பண்ணாங்கன்னா பூத கண்ணாடி மூலமாக பண்ணாங்க. கண்ணாடி மூலமாக பஞ்சை வச்சு குப்புன்னு நெருப்பு வந்துச்சு. அந்த நெருப்பை தான் எடுத்து யாகசாலைக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இங்கே நெருப்பு கடைஞ்சி வச்சார். அதில் சொல்கிறார், வன்பெரும் பன்றி தன்னை எரியினில் வதக்கி. நல்லா வதக்குறார். மிக்க சட்டி எது சார் கேட்காதீங்க. வதக்குறதுன்னா சுடுறதுன்னு அர்த்தம் இங்கே இல்லையா? வதக்குறதுனா நமக்கு சாட்டே பண்ணுறோம்ல, தக்காளி வெங்காயம் தக்காளி வதக்குறதுன்னு, அது கிடையாது இங்கே இல்லையா? சுடுறார். சுடுறதுக்கு வதக்குன்னு தான் பெருங்க. ஆமாம். வன்பெரும் பன்றி தன்னை எரியினில் வதக்கி மிக்க இன்புறு தசைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த மீட்டில் எது இதெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதை இன்பத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். லெக் பீஸ்ன்னு சொல்கிறாங்களே, எந்த மீட்டாக இருந்தாலும் அந்த சிக்கன்னாக்கா அதில் லெக் பீஸுங்கிறது ஒரு விசேஷமான பகுதியாக தானே எல்லோரும் சொல்லுவோம். பிரியாணினா எனக்கு லெக் பீஸ் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு இது பார்க்குறோம். அது இன்புறு தசை. அதுபோல் இங்கே இன்புறு தசைகள். இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினில் இருந்து கொண்டு நல்ல சுவைமிக்கதாக இதெல்லாம் எடுத்து அம்புல கோத்துக்கிறார். எடுத்துட்டு போகிறதுக்கு கோளினில் கோத்து காய்ச்சி கொழுந்தசை பதத்தில் வேவ.
இப்போ அகெயின் திரும்ப சொல்கிறாருங்க, முன்னாடி பன்னியே பொதுவாக சுட்டார். அது எதுக்காக இருக்கும்? ஒரு மேலே முடியலாம் இருந்திருக்கும் இல்லையா, முடியை சுட்டு தானே அறுக்கணும். பன்றியே பார்த்தீங்கன்னா தோலை உரிக்க மாட்டாங்க. ஆடு மாடு இந்த மாதிரி இறைச்சியில் பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சிடுவாங்க. கோழி கூட தோலை உரிச்சிடுறாங்க. இந்த பன்றிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தோலை உரிக்க மாட்டாங்க. பன்றியை அடித்து தான் கொள்ளுவாங்க. அடித்து கொன்று அதை அப்படியே ஒரு பெரிய ராடில் போட்டு நெருப்பில் சுட்டு மேலே உள்ள முடியெல்லாம் பொசுங்கி விடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு தோலோடு தான் அறிவாங்க அந்த பன்றியினுடைய கொழுப்பு. அதை நீங்கள் பன்றி மாம்சம் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட மாட்டாங்க. ஏன்னா அதுலேருந்து எண்ணெய் தயாராகி வரும், பன்றி கொழுப்பே வரும் அதில். அப்படி ஒரு கொழுப்பு மிக்க ஒரு பண்டம் அது. முதல்ல அது சுடுறாரு, அதான் வதக்கி. அது திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு ஒரு அம்பில் கோத்துக்கிறார். கோத்துக்கிட்டு திரும்பி சுடுறார். அந்த அம்பை அப்படி இப்படி காட்டி காட்டி சுடுறார். பார்பிக்யூ அப்படின்னு ஒன்று. கிரில்லுன்னா கிரில்லு வேற பார்பிக்யூ வேற இல்லையா? பார்பிக்யூன்னா நெருப்புல வாட்டுறது தானே பார்பிக்யூ. ஆமாம், கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். ஆனால் இதில் வந்து என்ன மேலே எண்ணெய் தருவாங்களோ, கிரில்லில் வந்து மேலே எண்ணெய் தடுவாங்க. பார்பிக்யூல ட்ரையாக சுடுறது. அப்போ நிச்சயமாக இது பார்பிக்யூ தான் இல்லையா? அதனால் இங்கே ஒரு பார்பிக்யூ இருந்ததுங்க டி நகரில். அந்த டி நகர்லேயே அது ஃபேமஸான பார்பிக்யூ சென்டர். அது கடை மேலே பார்பிக்யூன்னு தான் எழுதியிருக்கோம் மேலே. இல்லை அதான் தெரியல. இப்போ அந்த ஃபேமஸ் பார்பிக்யூ சாப்பிட்றலாம் அங்கே தான் போவான். இப்போ அந்த ஹோட்டல் பேர் வந்து தலிகைன்னு மாறிட்டு. ஏன்னா பக்கத்தில் ஒரு பெருவா கோயில் வந்துட்டு அதனால். அதுக்கப்புறம் எங்கே இருக்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்காது. அதனால் இப்போ பார்க்குறவள வாழ்க்கையில் அவ்வளோதான் நடக்கிறதுல உலகத்தில். ஜீன்செட்டி ரோட்டில் இருக்குது. அங்கே பத்மாவதி தாயார் கோயில் ஒன்று, அதில் திருப்பதி தேவஸ்தானம் கோயில் ஒன்று கட்டினாங்க. பக்கத்தில் தான் பார்பிக்யூ கடை, நல்ல ஃபேமஸான கிடையாது அது. இந்த கடைக்கு பேர் போய் பாருங்க, தலிகை அந்த கடைக்கு பேர் இருப்போம். அதனால் கோழினில் கொத்து காய்ச்சி கொழுந்தசை பதத்தில் வேவ பாலிய சுவை முன்காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து சாளவும் இனிய எல்லாம் தருகிலை இணைத்த கல்லை ஏலவே கோழி கூட அதன் விசை இடுவார் ஆனார். அதை கோத்து சுட்டு பார்த்தார்ல, அதை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. நல்லா வெந்திருக்கு நல்ல டேஸ்ட், இப்படி தான் அம்மா செய்வா வீட்டில் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு அவர். ஏன்னா இவர் எங்கே சுட்டு சாப்பிட்டாரு இதுக்கு பிறகு? அவங்க அம்மா செஞ்சு கொடுத்ததுனால அவருக்கு தெரியும். டேஸ்ட்டுங்கிறது தனியாக சமைச்சு காட்டுக்கே மொதல் தைக்காருவார். நிச்சயமாக தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. பழகிய சுவைனா அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தா தான் இருக்கும். அதில் டேஸ்ட்டை பார்க்குறார். பழகிய வாலிய சுவை முன் காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து சாளவும் இனிய எல்லாம் எதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறார். வாயில் போடுறார், நல்ல டேஸ்ட் எடுத்து கக்கி கோத்துக்கிறார். சருகிலை இணைத்த கல்லைன்னா சொன்ன நம்ம கோயிலில் புளியோதரை வாங்குறோம்ல, அந்த கோயில் இப்போ சொன்ன அந்த கோயிலுக்கே பண்ண கொடுப்பாங்க. பத்மாவதார் கோயில் இப்போ சொன்னேன் பொண்ணு நிச்சயமாக ஏதாவது உண்டு, கண்டிப்பாக உண்டு. அந்த துணையில் வச்சு கொடுப்பாங்க. அது சருகு இலையினாலே செய்யப்பட்டதாகிய ஒரு தற்காலிகமான கிண்ணம். சருகிலை கல்லை ஏலவே கோழி கூட அதன் மிசை இடுவார் ஆனார். இதெல்லாம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு. யார்? நானும் காடனும் ரெண்டு பேரும் பேசிக்கிறான். என்ன பைத்தியம் முடிச்சா அவனுக்கு. மருங்கு நின்றவர்கள் பின்னும் பக்கத்தில் என்ன ரெண்டு பேரும் மயல் மிக முதிர்ந்தான் என்ன. மயல்னா மயக்கம், பைத்தியம் ரொம்ப அதிகமாக முத்திருச்சு போல் இருக்கு. அரும்பரல் இறைச்சி காய்ச்சி அதுக்கி வேறு உமிழா நின்றான். அவனுக்கு என்ன கவலைப்பா, நல்ல டேஸ்ட் உள்ள கறி, அதெல்லாம் தின்னாலாவது பரவாயில்ல, அதையும் தின்னு வெளியில் வேற துப்புறான் அப்படிங்கிறான். ஏன்னா நல்லா இருக்கிறத கோத்துக்கிறாரு, நல்லா இல்லாத துப்பிடுறாரு கீழே. அவனுக்கு அது வேஸ்ட்டாக போது வேற கவலையாக இருக்கு. இப்போ அரும்பரல் இறைச்சி சாதாரண இறைச்சி இல்லை அது இல்லையா,
அரும்பரல் இறைச்சியாது. அரும்பரல் இறைச்சி காய்ச்சி அதுக்கி வேறு உமிழான் என்றான். பெரும் பசி உடையனேனும் பேச்சிலன். ரொம்ப பசியோட இருக்காரு வேற, ஆனால் சாப்பிட மாட்டாரு, கவலைப்படுறான். அப்புறம் ஆச்சரியப்படுறான். நாம் வாயில் டேஸ்ட் அப்படி முழுங்கிடுவோம் இல்லையா? நாம் சாம்பாரில் உப்பு இருக்கா பார்ப்போம், உப்பு இருக்கிற மாதிரி துப்புறோமா? உள்ளதான் போகுது அது இல்லையா? அதனால டேஸ்டெல்லாம் பார்க்குறோங்கிறதுக்காக துப்பிடு ரொம்ப இல்லை. ஆனால் அவர் டேஸ்ட் பார்த்து துப்பிடுறாரு, உள்ளலாம் ஒன்றும் போல, தான் பசிக்காக உள்ள விடல. பெரும் பசி உடையனேனும் பேச்சிலன் நமக்கும் வேறு தரும் பரிசு உணரான். நமக்கு தர்றது எண்ணி பார்க்க மாட்டாளேங்கிறான். நமக்கு வேணும்ல, நமக்கு பதிக்கும்ல. அப்புறம் மற்றை தசைபுறத்து எரியா நின்றான். மற்றதெல்லாம் எரிய நிற்கிறான், தூக்கி போடுறான். அதாவது நல்ல டேஸ்டாக இருக்கிறது மட்டும் டேஸ்ட் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டான், மிச்சத்தெல்லாம் விட்டேறார், தூக்கி அங்கே விட்டேறாரு. அது அங்கே வச்சாலாவது அவனா தின்னப்பான், அதுக்கு வழி இல்லாமல் தூக்கிட்டே விட்டேறாரு வெளில. தேவுமால் கொண்டான் இந்த தின்னன். தேவுமால்னா இப்போ சொன்னார் ஐயா, இந்த பைத்தியம் தெய்வ பைத்தியம் தான், சாமி பைத்தியம் பிடிச்சிருக்கு. தேவுமால் கொண்டான் இந்த தின்னன் மற்ற இதனை தீர்க்கலாவது ஒன்று அறியோம். இது எப்படி தீர்ப்பது நமக்கு தெரியவில்லை. தேவராட்டியை நாகனோடு தேவி நாம் கொணர்ந்து தீர்க்க வேண்டும். தேவராட்டி அதான பைத்தியம், பேய் வேப்பில் ஓட்டுறது, வேப்பில் அடித்து பேய் ஓட்டுறது, இந்தம்மா அது வரணும். நாகன் அவங்க அப்பா ஆட்சி வரணும். அதனால் நம்மளால முடியாத காரியம். மேவி நாம் கொணர்ந்து தீர்க்க வேண்டும் அவ்வேட்டை காட்டில் ஏவல் ஆட்களையும் கொண்டு போதும் என்று எண்ணி போனார். நம்மளால் முடிஞ்ச காரியம் இல்லை. நம்ம ஊரில் போய் அவங்க அப்பாவையும் தேவராட்டையும் அழைச்சிட்டு அந்த வேட்டையாட இடத்துக்கு போய் நம்ம ஆட்களையும் அழைச்சிட்டு நம்ம ஊருக்கு போவான்னு கிளம்பினார். இந்த காரம் அவ்வளோதான். இவர் என்ன பண்ணுறார்? காணவர் போனது ஓரார். 2 பேர் கூட அந்த போனது அவருக்கு தெரியல. இவருக்கு பிரஜையே இல்லை, இந்த உலக பிரஜையே கிடையாது அவருக்கு. காணவர் போனதோரார் கடிதினில் கல்லையின் கண் ஊனமுது அமைத்து கொண்டு மஞ்சனம் ஆட்ட உண்ணி மானதி தன் நன்னீர் தூய வாயினில் கொண்டு கொய்த தூணரும் பள்ளி சாமம் குஞ்சி மேல் துதைய கொண்டாகார். அந்த சாமி தேவையான பூஜைக்குள்ள பொருட்கள்லாம் இப்போ ஃபுட்டு ரெடி ஆகிட்டது இல்லையா? அடுத்த அபிஷேகத்துக்கு நீர் வேணும், பாத்திரம் ஒன்றும் இல்லை. இந்த கையில் 2 கையில் இறைச்சி இருக்குது, அதனால் பாத்திரம் இல்லை. ஏன்னா நம்ம அபிஷேகத்துக்கு தேவையான தண்ணீரை வாயில் குப்பிளிச்சு எடுத்துக்கிட்டார். இது நம்மளால் முடியுமான்னு முதல்ல எண்ணி பாருங்க. நம்ம அபிஷேகத்தை சாமி ஏற்றுக்கிறது அடுத்த கட்டம். முதல்ல இப்போ நாம் 10 பேர் குப்பிளிச்சுட்டு போகிறோன்னு வச்சு பார்ப்போம், அதை ஏற்றுக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனால் நம்மளால வாயில் தள்ளி வச்சுட்டு பல மேலே ஏற முடியுமா? முழுகிடுவோம். அதே உதவுறவளவாக தாகமாக இருக்குவே. அவர் பசியோடு இருக்கார், தாகத்தோடு இருக்கார், தண்ணீரை வாயில் கொப்பளி எடுத்து கொடுக்குறார். அதனால தான் வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன்னு ஞானசம்பந்தர் பாடுறார். அந்த கும்ப கலசத்துக்குள்ள கலார்ஷனம் கும்பாலங்காரம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள நவரத்னம்லாம் போடுறாங்களே, அந்த நவரத்னம் இந்த கலசத்தில் எது தெரியுமா? அவர் உள்ள இருக்கக்கூடிய பற்கலாம், இந்த வாய்க்குள்ள அவருக்கு பற்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பற்கள்லாம் அதுக்கு நவரத்னம் போடுறது அந்த கலசத்துக்குன்னார் கண்ணப்ப தேவர் திருமணத்தில். அப்படிப்பட்ட வாய்க்காலசமாக வழிபாடு செய்யும் மேடம். அப்படி மஞ்சனம் ஆட்ட உண்ணி, மஞ்சனா அபிஷேகம். மாநதி, அது என்ன நதி? பொன்முகலி. ஏன்னா வேற என்ன காவேரியா? பொன்முகலி தான் அங்கே ஓடுது. நன்னீர் தூய வாய் அப்படின்னார் சாமி. இந்த வாய் தூய வாயா? அப்போ நம்ம கருத்துப்படி நல்லா மீட்டை அரைச்சிருக்காரு, உள்ளே போட்டுப்போ அதை டேஸ்ட் பார்த்து துப்பியிருக்காரு. அந்த வாய் தூய வாயா? அப்போ அதை விட நம்ம வாய் தூய வாய் நிச்சயமா அப்படின்னு நினைத்து கொள்ளலாமான்னா இல்லை. ஏன்? இந்த வாயினால் உலக விஷயம் எல்லாம் பேசுகின்றோம், அந்த வாயினால் அவர் சாமி மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அதுதான் தூய வாய். நம்ம வாய் இப்போ பேசும்போது மட்டும்தான் சாமி பற்றி பேசும், வெளில போனோன்னே சாமி மறந்துடும், அவ்வளோதான். அதனால் இதுதான் நாரா வாய், அது வேற வாய். நல்ல அது வேறு, அது வேற வாய், இது நாரா வாயினால். மானதி நன்னீர்
துயவாயினில் கொண்டு கொய்த தூணரும் பள்ளித்தாமம் குஞ்சி மேல் துதைய கொண்டார். இந்த பூவெல்லாம் எடுத்து தலையில் பெருகிட்டார். ஏன்னா சடை நிறைய பேர் தான் கட்டியிருக்காருல, இடுக்கு நிறையா இருக்கு, நிறைய பூவெல்லாம் பெருகிட்டார். தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி, ஒரு கையில் வில்ல பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு கையில் சாப்பாடு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது, திருவமுது எடுத்துக்கணும் சாமிக்கு. அதனால் 2 கை பிஸியாக இருக்கு அவருக்கு. இந்த காட்சி அப்பர் சாமி சொல்கிறார். காப்பதோர் வில்லும் அம்பும் கையிலோர் இறைச்சி பாரம் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டார். இது அப்பர் சாமி குறுக்கே விரட்டான தலைப்பாடு. காப்பதோர் வில்லும் அம்பும் கையிலோர் இறைச்சி பாரம், கையில் இறைச்சி வச்சிருக்கு, தோர் பெரும் செருப்பு தொட்டுனார், காலில் செருப்பு போட்டு கொண்டு போறார். தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி கல்லை புனிதமெல் இறைச்சி நல்ல போனகம். சேக்கார் சாமியோட பாராட்டுறாரு சாப்பாட்டை. என்ன போனகம்? மூட நெய் பெய்து முழங்கை வெளிவாரா சமைச்சிருக்காங்களா? முற்கால சமைச்சிருக்காரா? இல்லை ஏதாச்சும் அந்தரர்கள் சமைச்சிருக்காரா? பள்ளி என்னது மடப்பள்ளி இல்லை, அதெல்லாம் தூய போனகம் இல்லை. இங்கே பாருங்க தூய போனகம் எதுன்னு. நல்ல போனகம் ஒரு கையேந்தி இனிய எம்பிரானார் சால பசிப்பார் என்று இறங்கி. மனம் எங்க இருக்கு? சீக்கிரம் போனவே சாமி பசியோட இருப்பாரே என்று நினைத்து கொண்டே இயங்கி நனி விரந்து இறைவர் வெற்பை நன்னினார் தின்னனார்தாம் என்று வேகமாக போனார் சாமிகிட்ட. போய் சாமி பார்த்தார்ல, இழைச்சி போயிருக்கார் சாமி. முன்னாடி பார்த்தார்ல, அது மாதிரி இப்போ இல்லை, கொஞ்சம் இழைச்சிட்டாராம். யாருக்கு? அவர் கண்ணுக்கு தான் சாமி அப்படியே தான் இருக்காருப்பா. இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுது? சாமி இழைச்சது மாதிரி தெரிகிறது. நம்ம 150 கிலோ இருப்போம், நம்ம அம்மா கண்ணுக்கு பார்த்தா நம்ம எப்படி தெரியும்? உள்ள இழைச்சிட்டு சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறாங்களா அம்மா. நம்ம அம்மாவுக்கு இழைச்சவளாம் தெரியும். அது போல் அவருக்கு சாமி இழைச்சவளா தெரியாது. இழைத்தனர் நாயனார் என்று ஈண்ட சென்று இழைச்சி போயிட்டாங்க சாப்பிடாம சாமி. செய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு, மலை மேல முளைத்திருக்கார் சாமி, அவரை கண்டு முடிமிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி, மேலே ஏற்கனவே சிவகாச்சாரியார் போட்டிருக்கா பாருங்க, சிவன் நிர்மாலயம் இருக்கு பாருங்க, அதை போய் எடுக்கணும். 2 கையும் பிஸியாக இருக்குது. ஒரு கையில் வில்லு இருக்குது, ஒரு கையில் சாமி திருவமுது வச்சிருக்காரு. அதனால் அந்த திருவடியில் போட்டிருக்கக்கூடிய செருப்பால் காலால் அந்த சாமி மேலே இருக்கக்கூடிய நிர்மாலயத்தில் கலைறார். அதை சண்டேசலாரை வாய்க்கிறார். அதுதான் அங்கே விசேஷமே இல்லையா? அப்போ அவருடைய செருப்புக்கு என்ன பெருமை இருக்கிறது. அதனால தான் காணவர்தம் திருப்பாது செருப்பு தோய்ந்த வழியினார் ஞானசம்பந்தர். காளகத்தி ஞானசம்பந்தர் போகும்போது இதுதான் காளகத்தி மலையான்னு கேட்டுவிட்டு அங்கே உழுது கும்பிடார். ஏன்னா அந்த செருப்பு இங்கே தான் நடந்திருக்கும். அவர் போட்டிருந்த செருப்பு இந்த நிச்சயமாக இங்கே நடந்திருக்கும் இல்லையா? அதனால் அந்த பகுதியில் என் திருமேனி படுத்தணும்னு ஞானசம்பந்தர் உழுது வணங்குறார் கண்ணப்ப நாயனாருக்கு. எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலில் பழைத்த பொன் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தன்னை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். உள்ள அன்பெல்லாம் வாயால் வெளில விடுறது மாதிரி அந்த வாயில் உள்ள தண்ணீர் தான் மேலே அப்படியா பண்ணுறாரு தான். எதை அடுக்குமா அந்த பூஜைலாம்? அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. இதை பார்த்து நாம செஞ்சோம்னா கடு நரகம் நமக்கு, விழா நரகம் நமக்கு நிச்சயமா. இது மாதிரி நாம செஞ்சோம்ல நல்லது, அவருக்கு தான் அது ஒத்துக்கும். ஆமாம், அவ்வளோ பார்த்துக்க வேண்டும். நிரீட்சணம் பார்த்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாமி நிரீட்சணம் பண்ணி தாளத்திரயம் பண்ணி சந்தனம் கரைச்சி அதுக்கு அருகு போட்டு வெண்கடுக்கு காத்தி அப்புறம் சந்தனம் காத்தி இவ்வளோ சொல்லி தான் சாமிக்கு நம்ம திருமஞ்சனம் தயார் பண்ணுறோம். இவர் என்னன்னாக்கா வாயில் எடுத்துகிட்டு போய் சாமி மேலே விடுறாரு. கேட்டால் அவர் தான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறார் இவர். செருப்பு, ஆமாம் செருப்பு அப்பையிலேருந்து உண்டு தான். தோல்ல பழைத்த பொன் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தன்னை விளைத்த அன்பூமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். தலைமிசை சுமந்த பள்ளித்தாமத்தை, பள்ளித்தாமன்னா மாலை, சாமிக்கு பூஜைக்கு உரிய அந்த பூக்கள், தலைமிசை சுமந்தல் தடங்காலத்தி மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்கி சாத்தி, அதை எடுத்து அவர் தலைமையில சாத்தி
சிலைமிசை பொழிந்த செங்கை தின்னனார் சேர்த்த கல்லை இளமிசை படைத்த ஊனின் திருவமுது எதிரே வைத்து சாமிக்கு முன்னாடி வைக்கிறார் இந்த சாப்பாட்டை. அந்த கிடந்துக்காரங்களே ஊனின் திருவமுதுன்னார். அதை அந்த திருவமுது கூட எப்படி அடைபடுது பாருங்க, திருவமுது எதிரே வைத்து சொல்றார். சொல்லணும்ல இவர்கிட்ட, என்ன சொல்லணும்? நைவேத்தியம் சுவாஹா அதான் சொல்லணும். ஆனால் இவருக்கு அது தெரியாது, என்னமோ சொல்லணும்னு தெரியும். என்ன சொல்றார்? கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோத்து அங்கு அழலுறு பதத்தில் காய்ச்சி பள்ளினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இறைச்சி. சாதாரணமாக நினச்சிடாதீங்க, கடையில் வாங்கிட்டு வந்துடல, பார்சலில் வாங்கிட்டு வந்துடல, நானே தயார் பண்ணேன், நானே பார்த்து சுட்டு எடுத்தேன், நானே அதை டேஸ்ட் பார்த்துருக்கேன், வேற ரொம்ப நல்லா இருக்கு சாமி அப்படிங்கிறார். கொழுவிய தசைகள் எல்லாம் நல்ல கொழுப்பு நிறைந்த தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோத்து, எனக்கு தெரிந்த அளவில் அது சரியான மீட்டை எடுத்திருக்கேன் நான் அதுலேருந்து. அங்கு அழலுறு பதத்தில் காய்ச்சி, பதம்னா நெருப்பில் காட்டும்போது கருகிடக்கூடாது, மீட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகிடக்கூடாது. ரெண்டாவது வேகாமல் இருக்கக்கூடாது, சரியான முறையில் அது வெந்திருக்கணும் பதம். அது சொல்லுவாங்க அந்த இதில் CWCலாம் பார்க்குறோம்ல நம்ம, அது கொஞ்சம் வெந்திருக்கலாம், ஒரு 10 செகண்ட் கூட வெந்துட்டு 10 செகண்ட் கூட வெந்துட்டுன்னு சொல்கிறாங்க. பார்த்துறீங்களா இல்லையா? சமையல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்ததில்ல நீங்கள்? மூந்து பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்களே, அந்த மீட்டை அப்படி திறந்து பார்த்து இன்னும் 10 நிமிஷம் வந்து கூட வந்துட்டு உங்கள் மீட் அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த மீட்டாகவே இருக்கணும், வெந்திருக்கணும் அப்படிங்கிறான். அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் சொல்லுகிறார். அழலுறு பதத்தில் காய்ச்சி பள்ளினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இவ்விறைச்சி. சால அழகிது, ரொம்ப டேஸ்ட் சுவாமி இது. நாய நீரே அமுது செய்து அருளும் என்றார். சாமி சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடு இது. அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடல முடிச்சிடாரு சேக்காடு சாமி. இடையில 10 வருஷம் விட்டார், அது உங்கள் விஷயம்ட்டார். சாமி வந்து சாப்பிட்டாரா இல்லையா அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டார். நாயனீரே அமுது செய்து அருள்னார் ஒரு பாட்டில், அடுத்த பாட்டில் அமுது செய்வித்தார், செஞ்சு முடிச்சுட்டார்னார். அப்படின்னா அர்த்தம் பூஜை ஆகிடுச்சு, நைவேத்தியம் ஆகிடுச்சு. நைவேத்தியம் இவரை பொறுத்தளவுக்கு சாமி நேரம் வந்து சாப்பிட்டா தான் ஒத்துப்பா இருப்போம், நம்ம தானே. அதெல்லாம் நிச்சயமாக இறைச்சியாக சாப்பிடப்பட்டிருக்கணும், ஏதோ ஒரு குறிப்பு கொடுத்துருக்கணும். அதெல்லாம் நமக்கு தெரியல. இது எப்படி தெரிகிறது? மறுநாள் காலையில் சிவபாச்சாரியார் வரும்போது தான் தெரியுது, எலும்புகள்லாம் கிடக்குங்கிறார். சதையெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணி வச்சிருக்காரு சாமியை? தெலுப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காரு அங்கே. அவருக்கு பொய்யாவா சாப்பிடுவார்? அப்புறம் ஏன் சாப்பிட்ருக்க கூடாதுன்னு நான் கேட்குறேன். தூய திருவாமது நம்ம ஓடுற சக்கரங்களோட அதுதான் ஒத்தினாச்சு, அப்புறம் என்ன அதில் இருக்கு? அப்படி அழகு செய்து ராயநீரே அமுது செய்து அருளும் என்றார். அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்தி கலையின் மலையினார்க்கு இனிய நல்வூன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுபெரும் காதல் கண்டு பன்னரும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். அன்னைக்கு பொழுது போகுது, இவர் நிறைய சாப்பிட்றாரு, ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றாரு. இவருக்கு பிள்ளைக்கு இந்த சாக்லேட் இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நாளைக்கு இன்னொரு பாக்கெட் சேர்த்து வாங்கிடும் ரொம்ப அது இல்லையா. இவர் நிறைய விரும்பி சாப்பிட்றாரு, அதனால இவருக்கு இன்னும் இறைச்சி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறார். அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு, பொழுது போயிட்டு. பன்னடும் கரங்கள் கூப்பினார் அப்படின்னு அர்த்தம். காலையில் சூரியன் என்ன பண்ணுவான், தன்னுடைய கரத்தை இப்படி விரிப்பான், மாலையில் இப்படி கூப்புவான். இதான் பன்னடும் கரங்கள்னார். இதை பின்னாடி வந்து கவியரசர் கண்ணதாசனா 1000 கரங்கள் நீட்டின்னு பாடினார். அதுதான் இல்லையா, 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றின்னு பாடினார். சேக்கரார் சாமி பன்னடும் கரங்கள்னார். பன்னடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான்னு அன்னைக்கு பொழுது போச்சு. அதோட நம்ம வகுப்பு நிறைய பண்ணிடுவோம். அடுத்த மறுநாள் எப்படி விழியுது, அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது நம்ம அடுத்த